22ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். மனம் மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை. தேவனுடைய ஜனங்களை இந்த நாட்களிலே நாம் மனமகிழ்ச்சியோடு இருக்கிறோமா என்கிற கேள்வியோடு நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். மனமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா? நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் மனதில் மகிழ்ச்சி இருக்கிறதா? A joyful heart is a good medicine. A joyful heart is a good medicine. ஒரு சந்தோஷமான இருதயம் என்பது நல்ல மருந்தாய் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய சரீரத்திலே அதிகமான வியாதிகள், பலவீனங்கள். அதற்கு ஒரு காரணம் என்ன? ஆரோக்கியம் இல்லாத சிந்தை, ஆரோக்கியம் இல்லாத மனது அல்லது ஆரோக்கியம் இல்லாத இருதயம். இருதயத்தின் மகிழ்ச்சி என்பது ஏதோ கொஞ்ச நேரம் சிரித்துவிட்டு போவது என்பது அல்ல. இருதயத்தின் மகிழ்ச்சி என்பது நமக்குள்ளே ஆண்டவர் கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. இந்த மகிழ்ச்சியை பிசாசு என்ன செய்கிறான்? அநேக நேரத்திலே திருடுகிறான். நம்முடைய வாழ்க்கையிலே நம் மகிழ்ச்சி இழந்தவர்களாய் நாம் காணப்படுகிறோம். சபைக்கு வருகிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் உண்மையாகவே தேவனோடு ஒரு ஐக்கியத்தை உடையவர்களாக நாம் இருக்கிறோமா? தேவனோடு இருக்கிற ஐக்கியம் தான் ஒரு மகனுக்கு, ஒரு சகோதரனுக்கு, சகோதரிக்கு நல்ல மன மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகத்துல ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைத்தார். அவர்களை ஏதேன் என்கிற தோட்டத்தில் வைத்தார். ஏதேன் என்றால் இன்பம் என்று பொருள், பிளஷர். ஏதேன், ஈடன் என்கிற வார்த்தையினுடைய எபிரேய மொழியின் அர்த்தம் பிளஷர், டிலைட், இன்பம் என்ற அர்த்தம். கடவுள் அவங்கள அழகான ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணி, அவங்க மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்லி இன்பம் என்கிற ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணி அவர்களை அங்கே வைத்தார். அவர்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கொடுத்தார், ஆளுகை செய்கிற அதிகாரத்தை கொடுத்தார். கடவுளுக்கும் அவர்களுக்கும் நல்ல ஒரு உறவு இருந்தது. கடவுளோடு கூட அவர்கள் உலாவினார்கள், கடவுளின் சத்தத்தை கேட்டார்கள். எல்லா நன்மைகளும் இருந்தது, ஆசீர்வாதங்கள் இருந்தது. எல்லா ஆளுகை செய்யக்கூடியதான ஆற்றலை கடவுள் கொடுத்தார். அவர் சாயலின்படியாக படைத்தார். எல்லா ஆசீர்வாதங்களும் இருந்தது அவர்களுக்கு, ஒன்றும் குறைவே இல்லை. ஆனால் எப்பொழுது அவர்கள் வாழ்க்கையிலே சாத்தானை அனுமதித்தார்களோ அப்போதே அவர் வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்தது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியம் என்ன? உனக்கு நான் மகிழ்ச்சியாக ஒரு தோட்டத்திலே, ஒரு சபையிலே, ஒரு குடும்பத்திலே உன்னை நான் வைக்கிறேன். உனக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறேன். உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்காக ஜீவனை நான் கொடுத்தேன், ரத்தத்தை சிந்தினேன். உனக்காக என்னுடைய ஆவியானவரை அனுப்பி இருக்கிறேன், உனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். இவ்வளவெல்லாம் செய்தும் இன்றைக்கு நேக நேரத்திலே நாம் கர்த்தருடைய ஆளுகைக்கு மாறாக சில நேரங்களிலே சாத்தானுடைய ஆளுகைக்குள்ளாய் நம்மை ஒப்பு கொடுத்து விடுகிறோம். அதனால் என்ன நடக்கிறது? நம்முடைய மனதின் மகிழ்ச்சியை நாம் இழந்து விடுகிறோம். மனதிலே மகிழ்ச்சியோடு இருந்தால்தான் அது நல்ல மருந்து என்று இங்கே சாலமோன் ஞானி சொல்லுகிறார். அதுவே நல்ல மருந்து, அதுவே நல்ல ஆரோக்கியம் என்று சொல்லுகிறார். ஆனால் பிசாசானவன் நம்முடைய சிந்தையை தான் கெடுக்க விரும்புகிறான், நம்முடைய சிந்தையை அவன் தொட விரும்புகிறான். அதனால்தான் அநேகர் சிந்தையிலே தாக்குவதற்கு அவன் முயற்சி செய்து சிந்தையிலே தாக்கி அவர்கள் முடமாக்கி வைத்திருக்கிறான். அவர்கள் சிந்தையிலே முடமானவர்களாய் இருக்கிறார்கள், சிந்தையிலே ஊனமானவர்களாய் இருக்கிறார்கள். சிந்தையிலே ஊனமாகி விட்டோம் என்று சொன்னால் வாழ்க்கையிலே மேன்மை அடையவே முடியாது, முன்னேற்றம் அடையவே முடியாது. அதனால்தான் அவன் சிந்தையை தாக்குகிறான். எப்படி தாக்குகிறான்? அவிசுவாசத்தை கொடுக்கிறான். சிந்தையிலே கெட்ட கிரியைகளை கொடுக்கிறான், கெட்ட நினைவுகளை கொடுக்கிறான், கெட்ட எண்ணங்களை கொடுக்கிறான், பிற்போக்கான எண்ணங்களை கொடுக்கிறான், தவறான சிந்தைகளை கொண்டு வருகிறான். இதெல்லாம் அவன் கொண்டு வந்து நம்முடைய சிந்தையை அவன் முடக்க விரும்புகிறான். அதனாலே நாம் மகிழ்ச்சி இழந்து விடுகிறோம். ஆதாமும் ஏவாளும் அந்த மகிழ்ச்சி எப்படி இழந்தார்கள்? கடவுளோடு இருந்த உறவை எப்படி இழந்தார்கள்? சத்துருவை, சாத்தானை அவர்கள் உள்ளே அனுமதித்தார்கள். அதனால் நடந்த காரியம் என்ன? கீழ்ப்படியாமல் போனார்கள். கீழ்ப்படியாமையினால் என்ன வந்தது? பாவம் வந்தது. பாவம் வந்ததினால் விளைவு என்ன? அவர்கள் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பப்பட்டார்கள்.
பாவம், கீழ்ப்படியாமை பாவத்துக்கு வழிவகுத்தது. பாவத்தினாலே அவர்கள் தேவனோடு இருந்த இன்பத்தை தொலைத்து விட்டார்கள். தேவனோடு இருந்த மன மகிழ்ச்சி அனுபவித்தார்களே, அந்த மன மகிழ்ச்சியை அவர்கள் தொலைத்து விட்டார்கள். காரணம் என்ன? கடவுளின் சத்தத்தை கேட்டிருந்த இவர்கள் மாறாக பிசாசின் சத்தத்திற்கு தங்களுடைய செவியை சாய்த்தார்கள். இன்றைக்கு ஆண்டவர்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ என்னுடைய சத்தத்தை கேட்கிற வரையிலே இன்பத்தை அனுபவிக்க முடியும், நீ என்னோடு கூட ஆனந்தமாய் இருக்க முடியும், என்னோடு கூட நீ உலாவ முடியும். ஆனால் எப்போது சாத்தானின் சத்தத்திற்கு நீ செவி கொடுக்கிறாயோ, அப்போது நீ உன் இன்பத்தை நீ துறந்தவனாய் உனக்கென்று கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தை விட்டு உன்னை நான் வெளியே அனுப்பி விடுகிறேன் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு பாடத்தை இன்றைக்கு கற்பிக்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற காரியம் என்ன? அன்றைக்கு அவர்கள் பாவம் செய்ததினாலே தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு அவர்கள் வெளியே விரட்டப்பட்டார்கள். அவர்கள் பாவம் செய்ததினாலே என்ன நடந்தது? மன மகிழ்ச்சி இழந்ததினாலே பயம் வந்தது, ஒளிந்து கொண்டார்கள். பயமும் ஒளிந்து கொள்ளுதலும் தான் அவர்களுக்கு பரிசாக கிடைத்தது. அது காரணம் என்ன? அவர்கள் பாவத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து விட்டார்கள், கீழ்ப்படியாமைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து விட்டார்கள். அதனால்தான் சங்கீதக்காரன் கூட சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் தன்னுடைய பாவத்தை அடக்கி வைத்த மட்டும் அவருடைய எலும்புகளிலே என்ன இல்லையா? எலும்புகளிலே சந்தோஷம், எலும்புகளிலே ஒரு நல்ல ஆரோக்கியம் இல்லை என்று சங்கீதக்காரனாகிய தாவீது 32ஆம் சங்கீதத்திலே இவ்விதமாய் சொல்லுகிறார். 3ஆம் அதிகாரம் 32ஆம் சங்கீதம், நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தமின் கதறலினாலே எலும்புகள் உலர்ந்து போயிற்று, இரவும் பகலும் என்மேல் உடைய கை பாரமா இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. சங்கீதம் 51ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம், 51ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே, ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய். இவர் பாவத்திலே விழுந்து விடுகிறார். பத்சேபாள் என்கிற ஒரு பெண்ணிடத்திலே பாவத்திலே, விபச்சார பாவத்திலே விழுந்த போது இவர் அறிக்கை செய்கிற சங்கீதம் தான் 32ஆம் சங்கீதமும் 51ஆம் சங்கீதமும். அந்த 51ஆம் சங்கீதத்திலே அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி. அப்போது ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவர் இழந்து விட்டார். கர்த்தர் கொடுக்கிற ரட்சிப்பு விலையேற பெற்றது, அதனால் வருகிற மகிழ்ச்சி விலையேற பெற்றது. ஆனால் இவன் என்ன செய்தான்? இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்டதினாலே அவன் மகிழ்ச்சி இழக்கிறத பார்க்கிறோம். ஆண்டவருடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை அந்த மனிதன் இழந்து விட்டார். கர்த்தர் அவருக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். கர்த்தர் அவருக்கு மாளிகையை கொடுத்தார், எல்லா அரசாங்கத்தை சார்ந்த எல்லா நன்மைகளையும் கொடுத்தார், எல்லா மேன்மைகளையும் கொடுத்தார். ஆனால் அந்த தாவீது என்ன செய்தார்? பாவத்திற்காக தேவனை அவர் அசட்டை பண்ணிவிட்டார். காரணம் என்ன? அதற்கான காரணம் அவர் உள்ளத்தில் இருந்த தவறான நோக்கத்தினாலே அவர் விழுந்து போனார். அதனால் அந்த விளைவு என்ன? அந்த இடத்திலிருந்து விரட்டப்பட்டது மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையில் விரட்டப்பட்டார் என்றால் ஆண்டுடைய பிரசன்னத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். ஆண்டுடைய பிரசன்னத்திலிருந்து அனுபவிக்க முடியவில்லை. அதற்காகத்தான் அவர் எழுதுகிறார், ஆண்டவருடைய ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தார். I have lost the joy of my salvation. Father God, please give it back to me. எனக்கு மீண்டுமா இதை தாரும், நான் அதை இழந்து விட்டேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட மகிழ்ச்சி இல்லாமல் போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அதற்கு ஒரு காரணம் உண்டு. அது என்னவென்றால், தேவனுடைய சமூகத்தை விட்டு நாம் தூர போய் தீமையான பாவமான காரியங்களில் சிக்கிக் கொள்ளும் பொழுது பாவத்தினுடைய சம்பளத்தை மக்கள் அனுபவிக்கிறார்கள், உலகத்தார் அனுபவிக்கிறார்கள். நமக்கோ பாவம் செய்கிற நாம் தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்கால், தேவனிடத்திலே போய் நாம் அறிக்கை செய்தால் அதை மன்னித்து ஏற்றுக்கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார். ஏற்றுக்கொண்டு நமக்கு மீண்டும் இந்த சந்தோஷத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். மகிழ்ச்சியை அவர் தர வல்லவராக இருக்கிறார். அதனால தான் இங்கே சாலமோன் ஞானி சொல்கிறார், மன மகிழ்ச்சி தான் நல்ல மருந்து என்று சொல்லுகிறார். அந்த மன மகிழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அநேக நேரங்களில் சோர்ந்து போய், ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியம் என் வாழ்க்கையில் இருக்கிறது என்று சொல்லி நாம் சோர்ந்து போகிறோம். அதற்கு முதன்மையான காரணம் என்ன? நம் வாழ்க்கையில் அறிக்கை செய்யப்படாத பாவம். அங்கே அந்த மனிதன் பாவத்தை அறிக்கை செய்யாமல் இருந்த வரையிலே எலும்புகளிலே ஆரோக்கியம் இல்லையா? வசனம் சொல்லுது பாருங்க, அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே எலும்புகள் போய், எலும்பு ட்ரை ஆயிடுச்சு, எலும்புல ஆரோக்கியம் இல்லை அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன? அவர் பாவத்தை அறிக்கை செய்யலை, அதை அடக்கி வச்சிருக்கிறாரு, அதை கன்ஃபஸ் பண்ணலை. அதை கன்ஃபஸ் பண்ணாத வரையில் அவருடைய வாழ்க்கையில் ஆரோக்கியம் இல்லாமல் போனது. ஆனால் அவர் எப்பொழுது அதை அறிக்கை செய்தாரோ உடனே அவருக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை நீங்களும் நானும் அப்படிப்பட்ட சில காரியங்கள் இருப்போம்னு சொன்னா, when we confess our sins, God is faithful
to forgive our sins. ஆண்டவருடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மன மகிழ்ச்சியை கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு தருவாராக. எதன் மூலமாய் அந்த மனதின் மகிழ்ச்சி நீங்கள் இழந்தீர்களோ அதை மீண்டும் உங்களுக்கு தருவாராக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மன துக்கத்தினால் உள்ளம் என்ன செய்கிறதா, மனம் உடைந்து போகும். பாருங்கள், இங்கே சொல்லுகிறார் சாலமோன் ஞானி, மன மகிழ்ச்சி என்ன தருமா, முக மலர்ச்சியை தர சொல்லுவாங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். பாருங்க, காயின் உடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை என்று நாம் எங்கே வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே நாம் இந்த துவக்க அதிகாரங்களுக்குள் வரும்பொழுது அங்கே நாம் வாசிக்கும் பொழுது 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அவன் முகம் என்ன செய்தான், முகநாடி வேறுபட்டது. நீங்கள் ஒருவருடைய முகத்தை வைத்தே சில நேரங்களிலே நாம் கணித்து விடுகிறோம். முகத்தை வைத்தே சில நேரத்தில் என்ன பண்ணுறோம், இவர் கோபமாக இருக்கிறாரு, இவர் வெறுப்பாக இருக்கிறாரு, இவர் இன்சல்ட் பண்ணுறாரு, இவர் தீமையான ஒரு எண்ணத்தோடு இருக்கிறாருன்னு சில நேரங்களிலே முகத்தை வைத்து நாம் கனெக்ட் விடுகிறோம், முகத்தை வைத்து நாம் கண்டுபிடித்து விடுகிறோம். இங்கே ஆண்டவர் காயினுடைய முகத்தை வைத்து சொல்லுகிறார், காயினே உன் முகநாடி என்ன செய்தது, வேறுபட்டது. ஏன் வேறுபட்டது? உன் சகோதரனாகிய ஆபேலை நான் ஏற்றுக்கொண்டேன் என்றால் விசுவாசம் உள்ளவனாக மேன்மையான பலிகளை செலுத்தினான். அவனுடைய காணிக்கை மீது நான் பிரியம் கொண்டேன். ஏனென்றால் அவன் நல்ல குணமுடையவனாக இருந்தான், அவனுக்குள்ளே விசுவாசம் இருந்தது, அவனுக்குள்ளே அன்பு இருந்தது, அவன் நல்ல ஒரு விசுவாச புருஷனாக அவன் இருந்தான், அவன் கிரியைகள் நன்றாக இருந்தது. ஆகவே அவன் கொண்டு வந்த காணிக்கையை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருந்தது. என்றால் உள்ளத்திலே அவன் கடவுளுடைய விசுவாசத்தை பெற்றவனாக இருந்தான், அவனுடைய உள்ளத்திலே ஒரு வெள்ளங்கியானவனாக அவன் இருந்தான். கொண்டு வந்த காணிக்கையை நான் ஏற்றுக்கொண்டேன். உன் காணிக்கையை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்ன? நீ கொண்டு வந்த காணிக்கை உன் சகோதரன் மீது ஒரு வெறுப்போடு கசப்போடு நீ வந்திருக்கிறாய். அவன் மீது ஒரு வெறுப்பு, ஒரு கசப்பு, அதனாலே உன் காணிக்கை நான் அங்கீகரிக்கவில்லை. அதனால் என்ன நடந்தது? காயினுடைய முக நாடி என்ன செய்தான், வேறுபட. காயினுடைய முக மலர்ச்சி அவன் இழந்தான், முக மலர்ச்சி அவன் இழந்தான், மன மகிழ்ச்சியை அவன் இழந்தான். மன மகிழ்ச்சி தான் முக மலர்ச்சியை தரும். இன்றைக்கு நீங்கள் மனதிலே உங்களுக்கு கசப்போ வைராக்கியமோ கோபமோ இருந்தால் அதை முகத்திலே நீங்கள் வெளியப்படுத்துவீர்கள், முகத்திலே அதை தெரியப்படுத்துவார்கள் மனிதர்கள், முகத்திலே தெரியப்படுத்துவார்கள். அதனால் தான் இன்சல்ட் பண்ணுகிற பேச்சுகள், இன்சல்ட் பண்ணுகிற காரியங்களே ஏன் முகநாடி வேறுபடுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில மனமகிழ்ச்சியை இழப்பதற்கு காரணம் என்ன? ஒரு பக்கம் பாவம், இன்னொரு பக்கம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எரிச்சல், பொறாமை கூட வசனம் சொல்ல, பொறாமையோ எலும்புருக்கி என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல என்ன சொல்லியிருக்குதுன்னா, jealousy is a cancer, it's a cancer in the bones. எலும்புகளில் இருக்கிறதான புற்றுநோய் தான் பொறாமையா. பாருங்க, அந்த பொறாமை வரும்பொழுது அது நம்முடைய மகிழ்ச்சியை எடுத்து விடுகிறதா இருக்கிறது, மகிழ்ச்சியை தொலைத்து விடுகிறவர்களாய் நாம் மாறிவிடுகிறோம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கள். நீதிமொழி, சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புரிக்கு. இப்போ சொஸ்த மனம் என்றால், சொஸ்தம் என்றால் ஆரோக்கியமான மனம், ஹெல்த்தி மைண்ட். அது ஆரோக்கியமான மனம், உடலுக்கு ஜீவன். ஆனால் பொறாமையோ எலும்பு. அப்போ ஏன் மனமகிழ்ச்சியை நாம் இழக்கிறோம்? why do we lose our cheerfulness, why do we lose our joy? எதற்கு நாம் மகிழ்ச்சி இழந்து விடுகிறோம்? ஏன் மகிழ்ச்சி இழந்து விடுகிறோம்? காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே கடவுளுக்கு பிரியமில்லாத சில சுபாவங்களை உடையவளாக இருக்கிறதுனாலே அந்த மகிழ்ச்சி நாம் இழந்து விடுகிறோம். இந்த மகிழ்ச்சி என்பது தேவன் நமக்குள் வைத்திருக்கிற ஒரு அற்புதமான, ஒரு ஆசீர்வாதமான, மேன்மையான காரியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை வைத்து ஹல்லேலூயா சொல்லுவோமா? நம்முடைய மகிழ்ச்சி இழப்பதற்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? நாம் சில நேரங்களிலே எதிர்மறையான எண்ணங்களை உடையவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய வசனம் ஒன்று சொல்லுகிறது, நாம் வேறு ஒன்று விதமாய் சிந்திக்கிறோம். ஆண்டவர் ஒரு சொல்லுகிறார், நாம் வேறு விதமாய் சிந்திக்கிறோம். ஆண்டவர் சொல்லுவதை தவிர்த்து நாம் உலக பிரகாரமாய் சிந்திக்கிறோம். ஆண்டவர் நம்மை செய்ய சொன்னால் அதை விட்டு நாம் வேறு விதமாய் செய்கிறோம். ஆண்டவர் நம்மை நட என்று சொல்லும்போது நம்ம நடக்காமல் வேறு விதமாய் போய்விடுகிறோம். நம்முடைய எண்ணங்களிலே அநேக நேரங்களிலே எதிர்மறையான சிந்தைகள் இருக்கிறது. ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்வதை நாம் விடவில்லை, ஆண்டவருடைய எண்ணங்கள் நம்மை ஆளுகை செய்வதை விடவில்லை. மாறாக நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய சுபாவங்கள் நம்மை ஆளுகை செய்கிற விடுகிறதுனாலே நாம் என்ன செய்கிறோம்? மன மகிழ்ச்சியை இழந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம். அடுத்ததாக மன மகிழ்ச்சி இழந்து விடுவதற்கு காரணம் என்ன? முறுமுறுக்கிறவர்களாக. கடவுள் எவ்வளவோ செய்திருக்கிறார். God has done many things. இந்த இஸ்ரவேல் மக்கள் அழிக்கப்பட்டதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? ஒரு காரணம் முறுமுறுப்பு. கடவுள் எவ்வளோ செஞ்சார். வனாந்தரத்தில் அவர்களை போஷித்தார், அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார், அவர்களுக்கு நல்ல உணவை கொடுத்தார், அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார், காடையை கொடுத்தார், குடிப்பதற்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் சுரந்து வந்தது,
தண்ணீரை கொடுத்தார், அவர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மை செய்தார். இரவிலே அவர்களுக்கு குளிராக இருக்கும் என்று சொல்லி அக்கினி ஸ்தம்பத்தை அனுப்பினார். பகலிலே அவர்களுக்கு வெயிலாயிருக்கிறது என்று சொல்லி மேகஸ்தம்பத்தை அவர் அனுப்பினார். மோசே என்கிற நல்ல தலைவனை அவர்களுக்கு கொடுத்தார். நல்ல சந்தோஷமா இருந்தார்கள். 40 வருடம் அவருடைய உடை பழையதாய் போகவில்லை, அவருடைய காலணிகள் கூட பழையதாய் தேய்ந்து போகவில்லை. அவ்வளவு அதிசயமாக தகப்பனாக, ஒரு பரலோக தகப்பன் அவ்வளவு அழகாக, அவ்வளவு நேர்த்தியாக அவரை நடத்தி கொண்டு போனார். ஆனால் இந்த இஸ்ரவேல் மக்களோ கடவுளினுடைய அந்த அன்பை உணராதபடிக்கு தங்கள் வாழ்க்கையிலே சோதனைகளை சந்தித்த போது, தங்கள் வாழ்க்கையில கஷ்டங்களை சந்தித்த போது உடனே ஆண்டவரை மறுதலிக்கவும் முறுமுறுக்கவும் மாறிவிட்டார்கள். அதனால் என்ன நடந்தது? வசனம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே பவுல் சொல்லுகிறார். இவ்விதமான ஒரு வசனத்தை நாம் அங்கே வாசிக்கிறோம். இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். கிரம்பிளிங் இஸ் a bad spirit. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு எவ்வளோ நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு, நம்மை வாழ வச்சிருக்கிறாரு, சுகத்தை கொடுத்திருக்கிறாரு, ஜீவனோட இங்கே நம்ம இருக்கிறோம். எவ்வளோ போராட்டங்கள், நமக்கு எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ நெருக்கடிகள், அது எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தர் நம்ம கொண்டு வந்திருக்கிறார். இந்த வருஷத்து கடைசியில் நம்ம எல்லாரும் அவருக்கு நன்றியுடையவர்களாக இருப்போமாக. நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. நாளைக்கு நடக்க போகிற காரியத்தை குறித்தல்ல, இன்றைக்கு இந்த நாளை கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு எனக்கு கொடுத்த ஆகாரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு ஆராதிக்க எனக்கு பலன் கொடுத்து அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு எனக்கு நல்ல ஆடையை கொடுத்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு துதிப்பதற்கு, ஆராதிப்பதற்கு சுகத்தை கொடுத்தீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக நேரங்களில் நம்ம நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட்டு இன்றைய நாளின் மகிழ்ச்சியை நாம் இழந்து விடுகிறோம். நாளைய தினத்தை குறித்து அநேக நேரங்களில் கவலைப்படுகிறோம். நாளைய தினத்தின் பிரச்சனைகளை அதிகமாக நாம் நோக்குகிறோம். நாளைய தினத்தின் பிரச்சனை நமக்கு கோலியாத்தை போல நமக்கு முன்பாக நிற்கிறது. ஆனால் நீங்களும் நானும் ஒன்று அறிய வேண்டும், நீங்களும் நானும் தாவீதை போல அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருந்தால் நமக்கு முன்பாக இருக்கிற கோலியாத்தை குறித்து கவலைப்பட வேண்டியதே இல்லை. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? பாருங்கள், இங்கே இந்த பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது அவர்கள் முறுமுறுத்து சங்காரக்காரனால் என்ன பண்ணப்பட்டார்களாம்? அழிக்கப்ப. முறுமுறுப்பு ஒரு அழிவுக்கு நேராக நம்மை கொண்டு போகிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு செய்யாத காரியத்திற்காக முறுமுறுப்பதை விட்டுவிட்டு செய்த காரியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். செய்த காரியத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. சின்ன சின்ன காரியங்களை கூட பாருங்க, ஆண்டவரே இதெல்லாம் நீங்க எங்க வாழ்க்கையில செஞ்சீங்களா, அதுக்காக உமக்கு என்னது? நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம்பா. இதற்கு நான் தகுதியே கிடையாது, ஆனா இவ்வளவு தூரம் எனக்கு கொண்டு வந்தீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த மனமகிழ்ச்சியான இருதயம் தான் உங்களுக்கு ஒரு நல்ல மருந்து, நல்ல ஆரோக்கியம். அதை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கருமையான தேவ ஜனமே, இந்த நாளில் நாம் ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிறோம். முறுமுறுக்காதபடிக்கு அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக கர்த்தருக்கு என்ன செய்வோம்? ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நாம் மகிழ்ச்சியை ஏன் எழுந்து விடுகிறோம் தெரியுமா? சில நேரங்களிலே நாம் மற்றவர்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கிறோம். பாருங்க, அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நான் இப்படி இருக்கிறேன், அவங்களோட நான் பெட்டர் நினைக்கிறோம். சில நேரங்கள் அவங்களோட நான் மோசமாக இருக்கிறேன்னு நினைக்கிறோம். அதனால் என்ன வருகிறது? சில நேரத்தில் பெருமை வருகிறது, சில நேரத்தில் தாழ்வு மனப்பான்மை வருகிறது. அதனாலே என்ன நடக்கிறது? மனதின் மகிழ்ச்சியை நாம் எழுந்து விடுகிறோம். ஒப்பிட்டு பார்க்கிற வாழ்க்கை. சில நேரங்களில் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, அக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள, நம்ம வேலையில் இருக்கிறவங்க, நம்மளா மாதிரி படித்தவங்க அல்லது நம்மள மாதிரி இருக்கிறவங்கள பார்க்குறோம். பார்க்கும் பொழுது அவங்களுக்கெல்லாம் நல்லா நடக்குது, எனக்கு மட்டும் இப்படி நடக்க மாட்டேங்குது. அவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சில நேரங்களில் ஒப்பிட்டு பார்க்குறோம் குடும்பத்தில். சரியா? சில நேரங்களில் சில பிள்ளைகள் ஸ்கூலில் படிக்கும் போது கூட மற்றவங்களோட என்ன பண்ணுவாங்க? ஒப்பிட்டு பார்த்து, அவனோட நான் ரொம்ப குறைவு, இல்லை அவனோட நான் நல்லா படிக்க மாட்டேன் அப்படின்னு தாழ்வு மனப்பான்மை உங்களை முன்னேற விடாது. பெருமையும் உங்களை மற்றவங்களோட சேர விடாது. அப்போ இந்த மனமகிழ்ச்சி எது திருடுதுன்னு சொன்னா, மற்றவங்களோடு என்ன பண்றேன்? சில நேரங்களில் நான் ஒப்பிட்டு பார்க்குறேன். ஆண்டவர் சொன்னார் 7 சபை இருந்துச்சு. எத்தனை சபை? வெளிப்படுத்தல் எத்தனை சபை பார்க்குறோம்? 7 சபை. ஒவ்வொரு சபையை பற்றியும் ஆண்டவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, லவோதிகேயா சபையை பற்றி சொல்றாரு, பிலதெல்பியா சபையை பற்றி சொல்றாரு. சொல்லிட்டு, இந்த குறைவுக்காக நீ மனம் திரும்பு, இந்த நிறைவுக்காக உன்னை பாராட்டுறேன். கையை தட்டி கத்துற மகிமை. ஆண்டவர் பியூட்டிஃபுல் காட். We worship a beautiful and tremendous God. ஒரு அற்புதமான கடவுளை நம்ம ஆராதிக்கிறோம். 7 சபையும் எடுத்துக்கிட்டு நீ பாரு, லவோதிகேயா சபையை நீ பாரு, பிலதெல்பியா சபையை பார்த்தியா அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலை. பிலதெல்பியா சபையை பார்த்துட்டு பிலதெல்பியா சபையை நீ பார்த்தியா, சிம்ரனா சபை எப்படி இருக்குது பார்த்தியா அப்படின்னு ஒப்பிடலை. அவர் சொன்னார், உங்ககிட்ட இந்த குறை இருக்கு, சரிப்படுத்திக்க. இந்த நிறைய இருக்குது, அதுக்காக உன்னை பாராட்டுறேன். இதுதான் கடவுளோட எண்ணம். பாருங்க, அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒருத்தரோட ஒருத்தர் ஒப்பிட்டு நம்ம பார்த்து சோர்ந்து போகிறவர்களா இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லட்டுமா, நம்ம ஆண்டவர் ஒரே மோல்டு தான். எபின்ற ஒரு மோல்டை படித்து தூக்கி போட்டுட்டார். அந்த ஒரு மோல்டு தான் நான் யாரா மாதிரி இருக்க முடியாது. நீங்கள் ஒரு மோல்டு தான், உங்களை படித்து தூக்கி போட்டார். நீங்கள் ஒரு மோல்டு தான். கரங்களை வேட்டு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
நம்ம என்ன செய்யணும்னா ஒப்பிட்டு பார்ப்பதில் அல்ல, சில நம்முடைய வாழ்க்கையில மேன்மை அடைந்தவங்களை பார்த்து நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில உயர்வான இடங்களுக்கு போனவங்களை பார்த்து அதற்காக சந்தோஷப்பட்டு, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல மாற்றங்களை தாருன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். ஆனால் மற்றவங்களோட ஒப்பிட்டு நம்ம என்ன பண்ணப்படக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. அதனால தான் அந்த மன மகிழ்ச்சி போயிடுது. இல்லை நீங்கள் ரொம்ப குடும்பங்களில் ஏன் மன மகிழ்ச்சி போயிடுதுன்னா, திருமணமாகி இத்தனை வருஷம் ஆனால் கூட சிலர் என்ன பண்ணுவாங்க, கடந்த காலத்தையே பேசின்னு இருப்பாங்க, கடந்த காலத்தையே பேசிட்டு இருப்பாங்க. அதனால அவங்களோட மன மகிழ்ச்சி அவங்க தொலைச்சிடுறாங்க. சில நேரத்தில் பிள்ளைகளை மற்றவங்களோடு ஒப்பிட்டு பார்ப்பது, கணவனை மற்றவங்களோடு ஒப்பிட்டு பார்ப்பது, மனைவியை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்பது, ஊழியக்காரன் இன்னொருத்தரோடு இப்படி ஒப்பிட்டு பார்க்கிறது நிமித்தமாக அவர்கள் மகிழ்ச்சியை தொலைத்து விடுகிறார்கள். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் நமக்கு மன மகிழ்ச்சியை தந்தருள்வாராக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியங்கள் எது நமக்கு மன மகிழ்ச்சியை தரப்போகுதுன்றதை மட்டும் பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இதெல்லாம் நம்முடைய மன மகிழ்ச்சியை திருடுகிறது. இன்னைக்கு ஒருவேளை துக்கமாக நீங்கள் வந்திருக்கிறீங்களா, வேதனையாக நீங்கள் வந்திருக்கிறீங்களா, மகிழ்ச்சியா? நான் சொல்றது ஏதோ ஒரு 10 நிமிஷம் உட்காந்து ஜாலியாக பேசுகிற மகிழ்ச்சியை நான் சொல்ல. இந்த மகிழ்ச்சி சிறைச்சாலையிலே பவுலையும் சீலாவையும் போட்டாலும் கூட பாட செய்த மகிழ்ச்சியை நான் சொல்லுகிறேன். இந்த மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி, இந்த ரட்சிப்பின் சந்தோஷங்கிறது என்ன தெரியுமா? பவுலும் சீலாவையும் தூக்கி சிறைச்சாலையில் போட்டாலும் நடுராத்திரில் பாட்டு பாடிட்டு ஜோம் பண்ணிருந்தாங்க பத்தியா, அதுக்கு பேர் தான் ரட்சிப்பின் சந்தோஷம். அந்த மகிழ்ச்சியை நான் சொல்கிறேன். எப்படி அவங்களால முடிஞ்சதுன்னா அதுதான் நிஜமான மகிழ்ச்சி, அதுதான் ரட்சிப்பினால் வருகிற மகிழ்ச்சி. ஆண்டவர் அவங்களை ரட்சித்தாரு பாருங்க. அந்த ரட்சிப்பை அவங்க நினைக்கும் பொழுது அந்த பாடுகள் உபத்திரவங்களும் அவங்களுக்கு பெருசாகவே தெரியல. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட ரட்சிப்போட சந்தோஷத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நமக்கு பெருசாகவே தெரியாது. அல்லேலூயா. சின்ன சின்ன காரியங்களாம் பெருசாகவே தெரியாது. ஆமென். வாழ்க்கையில் பிசாசு பல போராட்டங்களை கொண்டு வரலாம், வியாதி சோர்வுகளை கொண்டு வரலாம், மனமடிவான காரியங்களை கொண்டு வரலாம். ஆனால் நம்ம நினைக்கணும், என்ன நினைக்கணும் தெரியுமா? நம்ம நினைக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இது எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நடக்கும். ஆனால் இது மத்தியிலே என் தேவன் என்னோடு கூட இருக்கிறாரு. ஒருபோதும் ரட்சிப்பின் சந்தோஷம் என்னை விட்டு போகாது. எப்போ ரட்சிப்பின் சந்தோஷம் ஒரு மனுஷன் பாவம் செய்யும் பொழுது ரட்சிப்பின் சந்தோஷம் அவனை விட்டு போயிடுது, அவன் முகநாடி வேறுபடுகிறது. ஆனால் நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில் உபத்திரவங்கள் வரும், சிறைச்சாலையில் கூட கொண்டு போய் போடுவாங்க, பவுல சீலாவை போல அவதூறான காரியங்கள் நம்ம மேலே சுமத்துவாங்க. நீங்கள் ஆண்டவரோடு ஐக்கியமாக இருந்தீங்கன்னா அது எதுவுமே உங்களை பாதிக்காது. நீங்கள் மன மகிழ்ச்சியோடு வாழ்வீங்க. அல்லேலூயா. மன மகிழ்ச்சியாக குடும்பத்தை நடத்துவீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். மன மகிழ்ச்சியாக குடும்பத்தை நடத்துவீங்க. மன மகிழ்ச்சியாக நம்ம ஆராதனை நடத்துவோம், மன மகிழ்ச்சியாக ஊழியத்தை நடத்துவோம். ஏன்னா நமக்கு தெரியும் நமக்குள்ள இருக்கிற ரட்சிப்பின் சந்தோஷத்தை யாருமே திருட முடியாது. இது மனுஷனால் வரல, இது ஆண்டவரால் வந்தது. இது ஆண்டவரால் எனக்கு கிடைச்சிது, இது ஆண்டவரால் எனக்கு கிடைச்சிது, அவருடைய ரத்தத்தினால் எனக்கு கிடைச்சிது, அவருடைய சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால் எனக்கு கிடைச்சிது. அல்லேலூயா. அப்போ இந்த சந்தோஷம் எனக்கு வேணும் ஆண்டவரே, இந்த சந்தோஷம் எனக்கு வேணும் ஆண்டவரே. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நான் சோர்ந்து போகிறேன்ப்பா, என் மகிழ்ச்சியை நான் தொலைச்சிடுறேன்ப்பா. இல்லை ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலையும் நான் உங்களை உறுதியாக படித்துக்கொள்ளணும். ஒருத்தர் சொல்கிறாரு, கிறிஸ்தவங்களை ஒரு 4 விதமாக பிரிக்கிறாரு. அதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது, அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஒரு பெரிய ஒரு வேத ஆராய்ச்சியாளர் சொல்கிறாரு, 4 கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. அதில் ஒரு கிறிஸ்தவங்க யாருன்னா ரைஸ் கிறிஸ்டியன்ஸ். அவங்க யாருமா? ரைஸ் கிறிஸ்டியன்ஸ்னா அவங்க நன்மைக்காக, பணத்துக்காக, பொருளாதாரத்துக்காக மட்டும் இயேசுவை தேடுறவங்க ரைஸ் கிறிஸ்டியன்ஸ். அவங்க யாரு? ரைஸ் கிறிஸ்டியன்ஸ். பொருளாதாரத்துக்காக கடவுளை தேடுறவங்க, நன்மைக்காக, இது நடக்கணும், அது நடக்கணும், இது கொடுப்பாரு, அது கொடுப்பாரு, அதுக்கு தான் நாங்கள் வந்தேன், அதனால தாங்க சர்ச்சுக்கு வரேன், எதனா செய்வாங்கன்னா அந்த ரைஸ் கிறிஸ்டியன்ஸ். இன்னொரு கிறிஸ்டியன் இருக்கிறாங்க நைஸ் கிறிஸ்டியன்ஸ். அவங்க யாரு? அவங்க வெளியே பார்க்குறதுக்கெல்லாம் கிறிஸ்தவங்கள மாதிரியே இருப்பாங்க, அவங்க பார்க்குறதுக்கு செய்யறதுக்கு எல்லாம் கிறிஸ்தவங்க, உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெற்றிடம் இருக்கும். அவங்களுக்கு ஏசப்பாவுக்கு எந்த விதமான தொடர்பு இருக்காது. நைஸ் கிறிஸ்டியன்ஸ். அவங்க யாரு? நைஸ். அவங்க சர்ச்சுக்கு வருவாங்க, அப்படி போவாங்க, இருப்பாங்க. ஆனால் உள்ள என்னதுன்னா பெரிய வெற்றிடம். நைஸ் கிறிஸ்டியன்ஸ். அடுத்த ஒரு ஐஸ் கிறிஸ்டியன்ஸ். அவங்க யாரு? ஐஸ் கிறிஸ்டியன். அப்படின்னா வெதுவெதுப்பாக ஒரு குளிர்ச்சியாக இருப்பாங்க, யாரோடையும் பழக மாட்டாங்க, யாரோட இது பண்ண மாட்டாங்க, யாம் தான் வாழறோமோ, எதுக்கு வந்தோமோ, எதுக்கு போகணுமோ, அவங்க வாழ்க்கையே விரக்தியாக இருக்கும். ஐஸ் கிறிஸ்டியன்ஸ் இவங்க. சரியா? அவங்க யாரோடையும் மிங்கிள் ஆக மாட்டாங்க. ஆனால் ஸ்பைஸ் கிறிஸ்டியன்ஸ் ஒன்று இருக்கிறாங்க. அவங்க யார் தெரியுமா? மறுரூபமாக்கப்பட்ட ஸ்பைசின்றாங்கல்ல, காரம், ஸ்பைஸ், நல்ல மனமுள்ள கிறிஸ்தவங்க. அவங்க யாருன்னா மறுரூபமாக்கப்பட்டவங்க, மறுரூபமாக்கப்பட்ட கிறிஸ்தவங்க. அல்லேலூயா. இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கிறவங்க தான் இந்த கேட்டகரியில் வருவாங்க. இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஒருவரும் நம்மை விட்டு எடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பை யாரும் நம்மளை விட்டு எடுக்கவே முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரட்சிப்பின் சந்தோஷம் என்னை விட்டு போகாதுன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா.
இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கடவுள் நம்ம கொடுத்துருக்கிறாரு. அப்போ நம்ம வாழ்க்கையை நாசமாக்கக்கூடிய காரியங்களிலிருந்து நம்ம வெளியே கர்த்தர் கொண்டு வருவாராக. அதை விட பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நம்முடைய சந்தோஷத்தை கவலை. என்னம்மா, யாருக்கு கவலை இல்லை? ஒருத்தர் என்ன எழுதினாரா? ஒரு புத்தகம் எழுதினாரா, கவலையை மேற்கொள்வது எப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினாரா. எழுதிட்டு என்ன பண்ணாராம்? கவலையா உட்காந்துருந்தாராம். அப்போ அவரை பார்த்து கேட்டாங்களா, என்னப்பா கவலையை மேற்கொள்வது எப்படின்னு நீங்க தானே புக்கு எழுதுறீங்க, கணத்துல கை வச்சுட்டு உட்காந்துருக்க, எவ்வளவு புக்கு விற்கும்னு தெரியல. எல்லாரும் எழுதுறதுக்கு பேசுறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனால் நடைமுறையில் வரும்பொழுது அது கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்குது. ஆண்டவர் கேட்கிறார் ஒரு கேள்வி, உங்களில் எவனாவது ஒரு முழத்தை கூட்ட முடியுமா? கூட்ட முடியுமா? ஒரு முழத்தை கூட்டவோ குறைக்கவோ உங்களால் முடியுமா? முடியாது. ஏன் கவலைப்படுறீங்க? ஏன் கவலைப்படுறீங்கன்னு ஆண்டவர் கேட்கிறார். கவலைங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் இங்கிலீஷில் ஒரின்னு இருக்கு. அதோட அர்த்தம் என்னன்னா, பின்னணி என்னன்னா, அதோடைய பழைய கால ஆங்கில வார்த்தை என்னன்னா, தொண்டையை நெருக்குவது, இறுக்குவதுன்னு அர்த்தம். ஸ்ட்ராங்கிள், இறுக்குவது. என்னதுமா? இறுக்குவது. சோக், திணறுவது, திணற வைக்கிறது. அப்போ கவலை என்ன பண்ணுதான்? திணற வைக்குது, நெருக்குது. ஆனால் இன்னைக்கு ரொம்ப பேர் அதிகமாக இந்த கவலையை தான் மேன்மைப்படுத்தி வச்சு அதை சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுறாங்க? தியானிச்சுட்டே இருக்கிறாங்க. நாளைக்கு என்ன பண்ண போகிறோமோ, நாளைக்கு என்ன நடக்குமோ, என்ன இதையே பேசிட்டு இருக்கிறாங்க. ஒன்றே நடக்க போகிறது இல்லைனாலும் அதே கவலையில் இருக்கிறாங்க. இங்கே கவலை இல்லாதவங்க யாருன்னா இருக்கிறீங்களா? பார்த்தீங்களா? ஒருத்தர் கூட கவலை இல்லாமல் இல்லை. எல்லாருக்கும் என்ன இருக்குது? நான் உட்பட எல்லாருக்கும் ஒரு கவலை இருக்குது. மருத்துவர்கள் சொல்றாங்க, ஒரு மனிதனை எளிதில் கொல்லக்கூடியது எது என்றால், சீக்கிரம் கொல்லக்கூடியது என்றால் கவலை. கவலையுள்ள மனிதன் சீக்கிரமாய் ஆயுளை இழக்கிறான். கவலையுள்ள மனிதன் சீக்கிரமாய் அழகை இழக்கிறான், இளமையை இழக்கிறான். கவலை அவ்வளவு மோசமான ஒரு விளைவை ஏற்படுத்துகிறது. ஒரு மனிதன் உம்மென்று இருந்தால் என்றால் அவன் நரம்புகள் செயல்படாமல் அவன் எப்படி மாறிவிடுகிறான்? சீக்கிரத்திலே அவனுக்கு வயதாகிவிடும். ஆனால் ஒரு மனிதன் சிரித்தான் என்றால் அவன் இளமையாக இருப்பான். இவ்வளோ சொல்லிய நீங்கள் சிரிக்கலைன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. இவ்வளோ சொல்லிய நீங்கள் சிரிக்கலைன்னா, ஒரு மருத்துவருடைய ஆராய்ச்சி அது. நெகேமியா 8:10 நெகேமியா சொல்ற, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது நம்முடைய பலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது நம்முடைய பலன். ஏன் சபைக்கு வரோம்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க முடியாது. அல்லேலூயா. எல்லாம் பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லு, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது நம்முடைய பலனா இருக்கிறது. உங்களுடைய பலன் என்ன? வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த்? வாட் இஸ் யுவர் ஜாய்? ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் மை ஸ்ட்ரென்த். எல்லாம் சொல்லுங்க, ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் மை ஸ்ட்ரென்த். எல்லாம் சொல்லுங்களேன், படிச்சப்பல, ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் மை ஸ்ட்ரென்த். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறது தான் என்னோட பலன். உலகத்தினுடைய சந்தோஷம் கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச நேரம் நம்மோடு கூட உறவுகள் இருக்கும் பொழுது கொஞ்ச நேரம் அந்த மகிழ்ச்சி. அது வருகிறார்கள், பேசுகிறார்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறோம், பாடுகிறோம் அல்லது ஆடுகிறோம், எது எப்படி அணைக்கிறோம், போகிறோம், வருகிறோம், எல்லாம் இருக்கிறது. அவ்வளவுதான். அவர் போய்விட்டால் நம்முடைய முகமும் மாறிவிடுகிறது. ஒரு சின்ன குழந்தைய பாருங்க, அந்த குழந்தை அம்மா கூட ஜாலியாக பேசிட்டு இது நல்லா விளையாடிட்டே இருக்கும். அம்மா ஊருக்கு போகிறாங்க, எது செங்கல்பட்டுக்கு போகிறாங்கன்னு அந்த குழந்தையோட முகம் என்ன பண்ணிடுது? சொல்லுமா? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ குழந்தையா அப்படி தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்களோட இருக்கிறாரு, ஆண்டவர் நடத்துகிறாரு, அவங்களோட அப்படியே பிரசனம் இருக்குது, கப்பலில் தான் பயணம் பண்ணுறாரு, தூங்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் என்ன கவலைன்னா, கடவுள் எழுந்து என்ன பண்ணல, செயல்படவே இல்லைங்கிற கவலை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் எழுந்து செயல்படுறாரோ இல்லையோ, கடவுள் உங்கள் கூட இருக்கிறாரு பார், எப்படியோ ஒரு விதத்தில் கூட இருக்கிறாரு. அதான் பெரிய வெற்றி. ஹல்லேலூயா. கடவுள் கூட இருக்கிறாருப்பா, அவர் பார்த்துப்பாரு. ஆமென். அவர் கூட இருந்துட்டாருன்னா போதும். ஆமென். மகிழ்ச்சியை நம்ம இழப்பதற்கு இதெல்லாம் காரணமாக இருக்குது பாருங்க. அநேக நேரங்களில் கவலை. இன்னைக்கு என்ன கவலையோட வந்திருக்கிறீங்க? வாட் கைண்ட் ஆஃப் worry you have? வாட் கைண்ட் ஆஃப் fear you have? என்ன விதமான பயம் உங்களுக்கு இருக்கு? கிறிஸ்மஸ் வேற இந்த மாதம், வரப்போகிற மாதம், ஏகப்பட்ட கவலை. ஒரு பிரதர் சொல்றாரு, பாஸ்டர் கிறிஸ்மஸ் வரப்போகுது, பயமாகுதுன்னாரு. என்னடா, ஒரு கர்த்தர் பிறந்த நாளில் பயப்படுறாரு அவரு?
அவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் பிறந்த நாள் அவருக்கு என்ன வருது? பயம் வருது. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாருக்கும் என்ன எடுக்கணும்? ட்ரெஸ் எடுக்கணும். என் குடும்பம் பெரிய குடும்பம், எல்லாருக்கும் எடுக்கணும். ஒருத்தருக்கு எடுத்து ஒருத்தருக்கு எடுக்கலாம் கோச்சிப்பான். மன மகிழ்ச்சியே இல்லை. கிறிஸ்மஸ் தான் கொண்டாடுறாங்க, மன மகிழ்ச்சியோடு கொண்டாடுறாங்களா? இல்லை. எல்லாருக்குள்ளேயும் ஒரு கவலையோடு தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ரட்சிப்பின் சந்தோஷம் ரொம்ப முக்கியம். ரட்சிப்பின் சந்தோஷம் ரொம்ப முக்கியம். கவலை எல்லாம் மாற்ற தேவன் நல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு கவலையோடு வந்திருந்தா கர்த்தர் எல்லா கவலையை மாற்றுவாராக. எல்லா கவலையும் கர்த்தர் மாற்றுவாராக. எல்லா கவலையை கர்த்தர் மாற்றுவாராக. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. இது ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இதை நான் படித்தேன். இது ஒரு கவிதை ஒன்று படித்தேன். ஒரு பில்லி கிரஹாம் அப்படிங்கிற ஒரு பெரிய தேவனுடைய ஊழியக்காரர் அவருடைய ஒரு இதுல அழகாக ஒன்று எழுதியிருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, ராபின் பறவை சிட்டுக்குருவி கிட்ட சொல்லிச்சான், நான் ஒன்று தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன். எதுக்கு தான் இந்த மனுஷாலாம், ஆண்டவரால் படைக்கப்பட்ட அந்த மனிதர்கள்லாம் கவலையில் அலைஞ்சிட்டு கிடக்கிறாங்களோ, ஏன் தான் இவங்களாம் கவலை கவலை கவலைன்னு ஓடிட்டு பதட்டப்பட்டு கிடக்கிறாங்களோ தெரியலையப்பா அப்படின்னு ராபின் பறவை சிட்டுக்குருவி கிட்ட சொல்லிச்சான். அப்போ சிட்டுக்குருவி ராபின் பறவை கிட்ட சொல்லிச்சான், நண்பா, நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்மளெல்லாம் காப்பாற்ற பரமபிதா இருக்காரு, அவங்களுக்கு எந்த பிதாவும் இல்லை போல இருக்கு, அவங்களுக்கு யாருமே இல்லை போல இருக்கு, அவங்க அனாதிங்க போல இருக்கு, அதான் கவலைப்பட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிச்சான். இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, பறவைகளை ஆண்டவர் காப்பாற்றி போஷிக்கும் பொழுது அவர் சாயலால் படைக்கப்பட்ட நம்மை காப்பாற்றி போஷிக்க அவர் வல்லவர். ஆண்டவர் ரொம்ப 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 எளிமையாக ஒன்று சொல்கிறார் பாருங்கப்பா. இன்னைக்கு இருந்து நாளைக்கு போடப்படும் புல்லு, எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாரு. இன்றைக்கு இருந்து போடப்படுகிற ஒரு நாள் வாழ்வு, அதுக்கே ஆண்டவர் அழகாக உடுத்தி வைக்கிறாராம். என்ன வாட் அ காட் பாருங்க. அதுக்கே அழகாக ஆண்டவர் என்ன பண்ணுறாராம்? அது ஒரு நாள் வாழ்வு தான் அதுக்கு. ஆனால் ஒரு நாள் வாழக்கூடிய அந்த புல்லுக்கு தேவன் இவ்வளவு அழகாய் உடுத்துவித்தால் அதிக நிச்சயம் அல்லவா? ஷூர். ஹல்லேலூயா. புல்லுக்கு உடுத்தி வைக்கிறாராங்க ஆண்டவர். அதை பார்த்துட்டு சொல்றாரு, புல்லை பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த புல்லு உடுத்தின மாதிரி சாலமோன் கூட உடுத்துனதில்லைன்றார். பா, எவ்வளோ அழகா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. சாலமோன் தான் இருக்கிறதுலே ரொம்ப அந்த நாட்களில் வாழ்ந்த அரசர்களில் ஐஸ்வர்யவான அரசன். ஞானம் இருந்தது, புத்திசாலியாக இருந்தான், பெரிய அமைச்சரவை இருந்தது, பெரிய அரண்மனை இருந்தது. அவனுடைய ஞானத்தை பார்ப்பதற்கு ராஜஸ்திரி, சேபா தேச ராஜஸ்திரி வந்தாங்க. அவ்வளோ பயங்கரமா ஒரு செல்வம் படைத்தவனா இருந்தான். அவ்வளோ செல்வங்கள் உடையவனாக அவன் இருந்தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவனே இது மாதிரி உடுத்துனது கிடையாதுன்றாரு. அப்புறம் சொல்றாரு, தகவலான் குருவியை பாரு, ஒரு காசுக்கு 2 கொடுக்குறாங்கப்பா, அவ்வளோ ஒன்னே அற்பமானது. அதுக்கே ஆண்டவர் போஷித்தார்னா, அவர் சாயலின்படியும் அவர் ரூபத்தின்படியும் படைக்கப்பட்ட உங்களை என்னையும் போஷிக்க மாட்டாரா? ஒரு நாள் வாழற, ஏதோ சில மாதங்களோ வருஷங்களோ வாழ்கிற பறவைகளோ மிருகங்களை குறித்து ஆண்டவர் அக்கறைப்படுவார் என்றால், இந்த பூமியில 70-80 வருடங்கள் வாழ்கிற உன்னை அவர் உடுத்தி வைப்பாரா? போஷிக்க மாட்டாரா? அவர் சாயலின்படி இருக்கிறாயே, அவருடைய சாயலின்படி வாழ்கிறோமே, அவருடைய சாயலை நமக்கு தந்தாரே, நிச்சயமாய் நம்மை உடுத்தி வைக்க வல்லவராரு. அவை கவலைப்படுகிறதுனால எதையும் கூட்டப் போகிறதில்லை, குறைக்கப் போகிறதும் இல்லை. கவலை நம்மை கொன்று விடுகிறது. அதனால தான் ஆண்டவர் பிலிப்பியர் 4:6 சொன்னார், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால வேண்டுதலினால் யாருக்கு தெரியப்படுத்துங்க? தேவனுக்கு தெரியும். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் கவலைக்கு மாற்று மருந்து ஜபம் என்று வைத்திருக்கிறார் ஆண்டவர். ஆனால் நம்ம எவ்வளோ நேரம் வேணால் கவலைப்படுவோம், ஆனால் 10 நிமிஷம் கூட ஜபம் பண்ண மாட்டோம். நம்முடைய மைண்ட் செட் அப்படி. என்ன மைண்ட் செட்டுன்னா, 10 நிமிஷம் ஜபம் பண்ணுறது கஷ்டம், ஆனால் உட்காந்து கவலையான காரியங்களை பேசுவோம் மற்றவங்களோட. என்ன பண்ண போகிறோமோ தெரில, என்ன செய்ய போகிறோமோ தெரில, அப்படி ஆகுமோ இப்படி ஆகுமோ, இதையே பேசுவோம். ஆனால் ஒரு 10 நிமிஷம் அதுக்கு மாற்று மருந்தாகிய ஜபத்தை நாம் ஏற்படுத்த மாட்டோம். இன்னைக்கு கர்த்தர் நம்ம கூட பேசுகிற காரியம் என்னன்னா, மன மகிழ்ச்சியை நம்ம எழுந்துட்டு இருக்கிறோமா?
கர்த்தர் இன்னைக்கு மன மகிழ்ச்சியை திரும்ப தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. முதல்ல எனக்கு மன மகிழ்ச்சி தரது என்ன தெரியுமா? அவருடைய பிரசன்னம். ஆமென். சங்கீதம் 16:11 சங்கீதக்காரனாகி தாவீது சொல்றாரு, வாசிங்க. சங்கீதம் 16:11. எல்லாம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லு. நம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம் இருக்கிறது. ஆமென். நம்முடைய சமூகத்தில் எனக்கு ஆனந்தம் இருக்கிறது. ஆமென். அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதை அனுபவிச்சோம்னா விட மாட்டோம். அதனால தான் சங்கீதக்காரன் 37ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் முதல்ல நம்ம எங்கே மன மகிழ்ச்சியாக இருக்கணுமா? கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சி ஆயிரு. ஆமென். அவருடைய இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு. கடவுளிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருப்பது என்ன? அவர் மீது நம்பிக்கை வைப்பது, விசுவாசம் வைப்பது, அவருடைய குணாதிசயங்களை நாம் தியானிப்பது, அவர் யார் என்பதை விளங்கிக் கொள்வது. இதுதான் ஆண்டவரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருப்பது. ஒரு நெருங்கிய உறவு ஆண்டவரோடு இருக்கணும். நம்ம ஒருத்தரோட நெருங்கிய உறவில் இருந்தால் அவங்கள பற்றி நமக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியும். அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்க விரும்புவோம். தெரியும். நம்ம ஆண்டவரோடு இருக்கணும். ஆண்டவரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆண்டவரை முறுமுறுக்கக்கூடாது. ஆண்டவரிடத்தில் பழகி சமாதானமாக இருக்கணும். நல்ல காரியங்களை நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் ஒரு தகப்பனாக இருக்கிறார். நம்ம பிள்ளைகளாக இருக்கிறோம். எல்லாவற்றையும் நமக்காக செய்வார். அந்த முதல் வசனம் 37ஆம் சங்கீதத்தில் சொல்ல, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செல்வ பொறாமை கொள்ளாது. அதை நீ பார்க்காத, அதை விட்டுடு. அநேக நேரத்தில் நம்ம அதை தான் சொல்லின்னு இருப்போம். கெட்டவங்களாம் நல்லா இருக்கிறான், கெட்டவங்களாம் நல்லா வசதியாக இருக்கிறான், அவனுக்குலாம் ஒரு கஷ்டமும் இல்லை, நல்லவங்க தான் கஷ்டப்படுறாங்க, நல்லவங்களுக்கு அந்த கஷ்டம் என்னது, நல்லவங்களுக்கு எந்த கஷ்டம். நான் படிக்கும் போதெல்லாம், நான் காலேஜில் படிக்கும்போது நான் தத்துவம் படித்தேன், ஃபிலாசபி. அப்போது ப்ரொஃபஸர் கிட்ட எல்லாரும் கேட்குற கேள்வி, சார் நல்லவங்களுக்கு ஏன் சார் இந்த கஷ்டம்? அந்த கேள்வி. பைபிள் காலேஜ் போனால் அங்கேயே என்ன கேட்டாங்கன்னா, சார் இந்த நல்லவங்களுக்குலாம் ஏன் சார் இந்த கஷ்டம்? நீதிமானுக்கு ஏன் துன்பம் வருது? அப்போ ஒருத்தர் நல்ல பதில் சொன்னார், நீதிமானுக்கு துன்பம் வரும், எல்லாத்துலேருந்து காப்பாற்றுவார். துன்மார்க்கனுக்கு துன்பம் வரும், ஒன்றையும் காப்பாற்ற முடியாது. ஏன் பாஸ்டர் துன்பம் வருது? நீதிமானுக்கு துன்பம் வந்தாதான், பாடு வந்தாதான் உன்னை பக்குவப்படுத்த முடியும். ஒரு பக்கம் பக்குவம் படுத்துறாரு, இன்னொரு பக்கம் விடுதலையும் கொடுக்குறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு பொல்லாதவர்களை குறித்து நம்ம பொறாமப்படக்கூடிய, நியாயக்கேடு செய்கிறவன் என்னங்க இப்படிலாம் பண்ணுறான், அப்படிலாம் பண்ணுறான், நல்லா இருக்கிறானே, இருந்துட்டு போட்டோம், அது நமக்கு தேவையே இல்லை. வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு ஆபத்து நேரிடாததினால், அவர்களுக்கு தண்டனை சீக்கிரம் வராததினால் அவர்கள் துணிகரம் கொள்றாங்களாம். கடவுளுடைய கிருபை நம்மளை, ஐயோ கடவுள் நம்மளை காப்பாற்றிருக்காருப்பா, நம்ம தப்பு செஞ்சிட்டோம், பாவம் பண்ணிட்டோம், இருந்தாலும் அவன் கடவுள் ரட்சிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாருன்னு அவன் நினைக்கிறது இல்லையா. அவன் என்ன பண்ணுறான்? துணிகரம் கொள்றானா. பாத்தியா நான் செய்கிறது கரெக்டு தான், அதனால பாருங்க எனக்கு ஒன்றுமே ஆகலை அப்படின்றானா. துன்மார்க்கன் எவ்வளோ பண்ணுறேன், எவ்வளோ அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், ஆனால் எனக்கு எதுனா நடக்குது, அப்போ நல்லா தானே இருக்கிறேன் நான், எனக்கு ஒன்றுமே கிடையாது. அவன் அப்படி சொல்லிக்கிறானா, அப்படி சொல்கிறானா. ஆனால் ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறத ரட்சிப்பு நம்ம நினைக்கிறது இல்லை. எதுக்கு ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறாரு? எதுக்கு பொறுமையாக இருக்கிறாரு? நம்மளை விட என்ன ஒருத்தர் திட்டான்னா வருது நமக்கு, நமக்கு மட்டும் அதிகாரம் தான் என்ன பண்ணியிருப்போம், என்ன பண்ணுவோம்? ஏன்னா ஒரு அதிகாரத்தில் இருந்தா, நீங்கள் ஒரு பெரிய மேனேஜர் ஆகிறீங்க கம்பெனியில், உங்கள் கீழே இருக்கிற ஆள் வந்து உங்களை கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனே வேலையை தூக்கிடுவீங்க, எடுத்து ரிசைன்மெண்ட். அது மாதிரி எவ்வளோ பண்ணிருப்போம் நம்மளாம். அவர் பொறுமையாகிறாரு. ஆனால் இவன் எப்படி நினச்சிக்கிறான்? துன்மார்க்கன் என்ன நினச்சிக்கிறான்னா, ஆண்டவர் எதையும் என்ன பண்ணுறதில்ல, கண்டுக்கிறதுல, நான் செய்கிறதுலாம் நியாயம்தான், நீதி தான் நினைக்கிறான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு ரட்சிப்படுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் மனம் திரும்பணும்னு சொல்லி விரும்புகிறார். அல்லேலூயா. அவனை பற்றி நம்ம பொறாமப்படக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது. ஐயோ அவன் பாரு நல்லா அதை கட்டினு ஆடணும், அதை கட்டினோம், அது நமக்கு தேவையே இல்லை. அடுத்தது தான் ஆண்டவர் சொல்கிற விஷயம், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் நீ கேட்கறதெல்லாம் உனக்கு கொடுப்பார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்பார். அதெல்லாம் பார்த்தியா நொந்து போற, அவனை இவனையாம் பார்க்குற. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாரு. ஸ்டே இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட், பி இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய சமூகத்தில் தங்கு, தேவனுடைய சமூகத்தில் உட்காரு. அப்போ உனக்குள்ள மன மகிழ்ச்சி வரும். ரொம்ப மன மகிழ்ச்சி நம்ம தொலைச்சிடுறோம். காரணம் நான் சொன்ன மாதிரி, இவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க, அது நமக்கு தேவையே இல்லை. ஆண்டவர்கிட்ட நம்ம கேள்வி கேட்க முடியாது. அவர் தான் குயவன், நம்ம மண்பாண்டம். மண்பாண்டம் போய் குயவங்கிட்ட ஏன் என்னை சட்டியாக வளைஞ்சிங்க, என்னையா மூடியா வளைஞ்சிங்கன்னு கேட்க முடியாது. The clay has no right to ask the potter. மண்பானை நம்மளை உருவாக்குனர் அவர் நம்மளை உருவாக்கி இருக்கிறாரு. அவருக்கு எல்லாம் தெரியும். நம்ம வாழ்க்கையில் எல்லாம் நடக்கிறது அவருக்கு தெரியும். எல்லாம் அவருக்கு நல்லா தெரியும்.
என் மகன் ரத்தத்தால் கழுவப்பட்ட என் மகன் அவளை தூக்கி நிறுத்தணும்னு சொல்லி ஆண்டவர் எல்லா பிரயாசங்களும் பண்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தரிடத்தில் என்னவாயிரு? மனமகிழ்ச்சி ஆயிரு. யோபு 22:26 சொல்லுது, சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சி ஆயிரு. ஆண்டவர் மேல ஒரு மகிழ்ச்சி இருக்கணுங்க. ஆண்டவரை நேசித்தாதான் அந்த மகிழ்ச்சி வரும். சிலர்லாம் ஏன் தான் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோன்னு சிலருக்கு துக்கம், ஏன் தான் சபைக்கு வருமோன்னு துக்கம். ஆனால் ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவங்க எழுந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு ஆண்டு சொல்ல மன மகிழ்ச்சி உங்களுக்கு முகமலர்ச்சியை தருவதாக. மனோ துக்கத்தினால் ஆவி முறிந்து போகும். அப்படின்னா என்ன? உள்ளான மனுஷன் சோர்ந்து போயிடுவான். துக்கமான இருதயம் இருந்துச்சுன்னா நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க, மேன்மை அடைய முடியாது, ஆசீர்வாதமான வழியை நோக்கி போக முடியாது. அதற்கு ஒரே வழி என்ன? உங்களுடைய மனதை கர்த்தர் மகிழ்ச்சி ஆக்குவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரிடத்தில் எப்படி இரு? எல்லாம் பக்கத்தில் பார்த்து கர்த்தரிடத்தில் delight yourself in the Lord. நீங்கள் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருங்கள். கேளுங்க பக்கத்தில், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? முறுமுறுத்தா மன மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அவிசுவாசத்தை பேசினா மன மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அவரை சார்ந்து கொண்டு அவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிப்பது தான் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருப்பது. மன மகிழ்ச்சியாக இருப்பதுன்னா என்ன? எபிரேயர் 11:6 சொல்கிறது, விசுவாசிக்கிறவன் கர்த்தர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிப்பவர் என்று விசுவாசிக்கிறார். உண்டு. He is there. God exists. At the same time, He is the rewarder of our prayers. நம்முடைய ஜபங்களுக்கு அவர் பதிலளிக்கிறவராக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, ஜபிக்கிறதுக்கு பதிலளிக்கிறார். நீங்க ஏன் ஜெபம் பண்றீங்க சிஸ்டர்? நீங்க ஏன் ஜெபம் பண்றீங்க சிஸ்டர்? பிரதர் நீங்க ஏன் ஜெபம் பண்றீங்க? நாங்க ஏங்க ஜெபம் பண்றீங்கன்னா கேள்வி கேட்டா, ஜெபம் கேட்கப்படுகிறது, என் ஜபத்துக்கு பதில் அளிக்கப்படுகிறது, அதனால தான் நான் ஜெபிக்கிறேன். நல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த நம்பிக்கையில் நான் ஜெபம் பண்ண மாட்டேனே. எனக்கு அந்த நம்பிக்கை இல்லைன்னா நான் ஜெபம் பண்ணுவேனா? வியாதியாக இருக்குது, உடனே எங்கே ஓடுற? ஆண்டவரே சமூகத்துக்கு போகிறேன்ப்பா, இது மாதிரி இருக்குப்பா, ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறேன் என்ன அவர் தப்பு வைக்கிறவராக இருக்கிறார். கூப்பிட்ற அந்த நேரத்தில் அவர் எல்லாத்தையும் மறந்துடுறாரு. நான் செஞ்ச தீமை காரியங்களை மறந்துட்டேன், நான் ஆசீர்வதித்து எனக்கு உதவி செய்கிறார். ஏன்னா அப்பா பரம தகப்பன், பூலோக தகப்பனே நமக்கு அப்படி இருக்கும்பொழுது பரலோக தகப்பன் எப்படிப்பட்டவராக இருக்கும்? உங்கள் பிள்ளைங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மாலாம் குழந்தை கீழே விழுந்துடும், அடிபட்டுடும், அது மேலே அடிப்பாங்க. அந்த அப்பா அம்மா பார்த்துக்கிறீங்களா? டெரரான அப்பா அம்மா அது பார்த்துருக்கிறீங்களா? அது மாதிரி எங்கன்னா நடக்க தெரியுதா பாரு, அறிவு இருக்கா பாரு, வளர்ந்து இருக்குது இது பாரு, மேலே ஒன்று போடு அப்படி என்ன பண்ணுவாங்க? அது ஏற்கனவே அது வெந்த புண்ணில் என்ன பண்ணுறது, வேலை பாய்ச்சி அது கத்திக்கினே இன்னும் கத்தும், உபதேசம் வர பண்ணுவாங்க அந்த நேரத்தில் வேற. சரியா? ஒழுங்காக நடக்கிறதுல பார்த்து நடக்கிறதுல அதான் பார்த்து நடக்க தான் விழுந்துச்சு. சில அம்மா என்ன பண்ணுவாங்க, போய் அப்படியே குழந்தைய தூக்கிட்டு அவங்க கொஞ்சுவாங்க, அப்படியே துடைப்பாங்க, உடனே இது பண்ணுவாங்க, ஐயோ செல்லத்துக்கு அடிபட்டுடுச்சு அப்படிலாம் பேசுவாங்க பாருங்க. பார்த்துருக்குறீங்களா? இங்கே எல்லாரும் பரலோகத்துக்கு பக்கத்துலேருந்து வந்து பரலோகத்துக்கு இதெல்லாம் இங்கே பார்க்க போகிறீங்க, அதெல்லாம் ரசிக்கிறது இல்லை. நம்ம எதையே ரசித்துன்னு இருப்போம். ரசித்துருக்கிறீங்களா? பார்த்துருக்குறீங்களா? இந்த குழந்தை அப்படியே போய் தூக்கிப்பாங்க. அப்போ உலக பிரகாரமான ஒரு தகப்பனும் உலக பிரகாரமான ஒரு தாயும் நமக்கு ஒரு சின்ன காரியம் ஏற்பட்டால் அவங்க அவ்வளோ கேர் பண்ணுறாங்கன்னா, நம்மை பரலோக தகப்பன் எவ்வளோ கேர். கர்த்தரிடத்தில் எப்படி இருங்க? அவன் இருதயத்தின் வேண்டுதல் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? மன மகிழ்ச்சி உங்களுக்கு நல்ல மருந்தாக இருப்பதாக. ஆமென். மன மகிழ்ச்சி உங்கள் இருதயத்தை களிப்பாக்குவதாக. ஹல்லேலூயா. மன மகிழ்ச்சி ஒரு நல்ல ஔஷதமாய் மாறுவதாக. பிரைஸ் தி லார்ட். ஏன் துக்கமுகமாக இருக்கிறீங்க? அன்னால் துக்கமுகமாக இருந்தாங்களா இல்லையா? துக்கமுகமாக இருந்தாங்களா இல்லையா? எங்கே வரவர்களும் துக்கமுகமாக இருந்தாங்க. தேவ சமூகத்துக்கு வந்து ஒரு வார்த்தை பெற்றுக்கொண்ட பிறகு எப்படி போனாங்களாம்? அதுக்கு முன்னால் அவர் துக்கமுகமாக இருக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அழுகெல்லாம் முகத்தெல்லாம் கழுவின்னு போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னால் எப்படி? அதுக்கு முன்னால் வீட்டில் ஆரம்பிக்கும் போது எப்படி? அவங்க அவங்க பெனினால் இருக்காங்கல்ல, அவங்க சக்கலத்தின் பைபிள் இருக்குது. அது தப்பான வார்த்தை, அது பைபிள் இருக்குது. அப்படி தானே போட்டிருக்கு, நீங்கள் படிங்க, பைபிளை படிக்கணும். அப்போது அந்த அம்மா இவங்களை வேதனைப்படுத்துது, இவளுக்கு குழந்தை இல்லைன்னு. இந்த அம்மா உட்காந்து என்ன பண்ணுது? ஓன்னு அழுது. வீட்டுக்காரர் சொல்கிறாருமா, என்னம்மா இது, ஏம்மா அப்படி அழுதுனுக்கிற? 10 பிள்ளைங்களை விட நான் உனக்கு அதிகம் இல்லை, நான் எவ்வளோ உன்னை நேசிக்கிறேன், எவ்வளோ அன்பாக இருக்கிறேன், நான் உன்னை என்ன பாருமா, அவங்க சொல்கிறது இவங்க சொல்கிறதெல்லாம் உனக்கு எதுக்குமா? ஆனாலும் அவள் அழுது கொண்டு தான் இருக்கிறா. எங்கே போகிறா இப்போ? தேவ சமூகத்துக்கு போகிறான். அங்கே போய் என்ன பண்ணுறாங்க அந்த அம்மா? அங்கே போனாலும் அந்த பாஸ்ட் என்ன பண்ணுறாரு? அவங்கள சரியாக புரிஞ்சிக்கல.
நானே ஏற்கனவே துக்கத்தில் வந்துக்கிறேன். இவர் என்னமோ வேற என்னமோ சொல்கிறாரு. இந்த அம்மா சொல்றது மதுவாகிலும் திராட்சை ரசமும் குடிக்கல. ஐயா, மனசுக்குள்ளே இருக்கிற பாரம் என்னை அப்படி தோண வைக்குது. சில நேரங்கள்லாம் பாருங்கள், சிலர்லாம் துக்கத்திலேயே கவலையிலேயே ஒரு மாதிரி இருப்பாங்க, விகாரமாக இருப்பாங்க, தலைகள்லாம் விரிச்சு போட்டுக்கின்னு ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது. அவங்க வாழ்க்கையில் விரக்தி வந்துடுச்சுன்னா நல்லா ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க. சமீபத்தில் கூட ஒரு நல்ல படித்த ஒரு சகோதரி, நல்லா படித்து நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, அவங்க அந்த அம்மாவுடைய கணவர் மரிச்சிட்டாரு. திடீர்னு ஒரு விபத்தான காரியத்தில் மரிச்சிட்ட பிறகு அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே மாறி போச்சு. அவங்க ட்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்டைலாக அழகாக ட்ரெஸ் பண்ண நல்ல ஆங்கில புலமை பெற்றவங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க. அந்த கணவர் மரித்த பிறகு ரொம்ப ஷேட்டர் ஆகிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க கணவர் அவங்கள நேசித்து அன்பு காட்டி அவங்கள வாழ்க்கையில் மேலே வர்றதுக்கு அவங்கள உற்சாகப்படுத்தி அப்படிலாம் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தவர். திடீர் அவருடைய மரணம் அவங்கள நிலைகொலையை செஞ்சிருச்சு. அதனால் முன்னே இருந்த மாதிரி அவங்க இல்லை, கவலை தோழ்ந்தவங்களாக மாறிட்டாங்க. இங்கே கூட அண்ணாளுடைய சம்பவம் அப்படின்னா துக்கமுகமாக ஆயிட்டாங்க. ஆனால் தேவ சமூகத்துக்கு வந்தாங்க, ஊழியக்காரத்தில் ஒரு வார்த்தையை பெற்றாங்க, வீட்டுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் துக்கமுகமாகவே இல்லை. தேவன் உங்களை தேவ ஆலயத்துக்கு கொண்டு வருகிறார், ஒரு வார்த்தையை உங்களுக்கு கொடுப்பார் என்றால் நீங்கள் போய் துக்கமுகமாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுகிறீர்கள்? ஆண்டவரிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை, நான் பேசின 1000 வார்த்தைகளில் ஏதோ ஒரு வார்த்தை உங்களுக்குள் கிரியை செய்யும் என்று நான் விசுவாசிக்கிறேன். 1000 வார்த்தையும் கிரியை செய்யும், அதில் ஏதோ ஒரு வார்த்தை மிக அதிகமாக கிரியை செய்யும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போது யார் இடத்துல மனமகிழ்ச்சியாக இருக்கணும்? அதுதான் எனக்கு நல்ல ஔஷதமாக இருக்கிறது, அதுதான் எலும்புகளுக்கு ஊனாக இருக்கிறது. ரெண்டாவது, என்னோட மனமகிழ்ச்சி என்ன தெரியுமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் சங்கீதம் 174ஆம் வசனம் வாசிங்கள். ரெண்டாவது சொல்ற வேதம் என் மனமகிழ்ச்சி. எல்லாம் சொல்ல வேதம். எத்தனை பேர் வேதத்தை வாசிக்கிறீங்க, நேசிக்கிறீங்க, சுவாசிக்கிறீங்க? ரொம்ப பேர் இந்த பைபிளை தரகத்தே கிடையாது, பைபிளை மதிக்கிறதும் கிடையாது. நான் சொல்கிறேன், வேதத்தை மாதிரி உலகத்தில் மேன்மையான ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அடங்கிய தங்கத்தை காட்டிலும் வைரத்தை காட்டிலும் வைடூரியத்தை காட்டிலும் மேன்மையான அந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. தேவனுடைய வார்த்தை மட்டும். அதை படித்தவன், அறிஞ்சவன், புரிஞ்சவன், தியானிக்கிறவன், போதிக்கிறவன், அவனுக்கு தான் அதோட வேல்யூ தெரியும். அல்லேலூயா சொல்கிறார் சங்கீதக்காரன், வேதம் என் மனமகிழ்ச்சி, வேதம் என் மனமகிழ்ச்சி. எத்தனை பேருக்கு பைபிள் படிக்கிறது மனமகிழ்ச்சியாக இருக்கிறது? அதுதான் உங்களுக்கு நல்ல ஔஷதம். அதுதான் உங்களுடைய ஆத்துமாவை சுகமாக்குகிற நல்ல ஔஷதம். அதுதான் ஆவிக்குரிய மனிதனை சுகமாக்குகிற நல்ல ஔஷதம். அதுதான் உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதியை சுகமாக்குகிற நல்ல ஔஷதம். அதால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். இப்போ வேதம் எப்படி இருக்கணும்? மனமகிழ்ச்சியாக இருக்கணும். ஆமென். காலையில் எழுந்து வேதத்தை வாசித்து தேவனிடத்தில் வார்த்தையை பெற்று தான் நம்ம எல்லாத்தையும் செய்யணும். இரவு போகிறோம், வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். சொல்கிறார் சங்கீதக்காரன் 119:92 சங்கீதத்தில் வாசிங்க. 119:92 வசனம். மனமகிழ்ச்சியாக இல்லாதிருந்தால் பாருங்க, அவர் சொல்றாரு, ஆண்டவரே இந்த பைபிள் மட்டும், இந்த வசனம் மட்டும் என்னுடைய மனமகிழ்ச்சியாக இல்லாமல் இருந்திருந்தா நான் எப்போவோ துக்கத்திலே செத்து போயிருப்பேன். இப்போ துக்கத்தை ஆற்றக்கூடிய மருந்து எது? கர்த்தருடைய வார்த்தை. எல்லாம் சொல்ல, கர்த்தருடைய வார்த்தை. துக்கத்தை ஆற்றக்கூடிய மருந்து எது? சொல்லுங்கள், எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. ஆமென். நீங்களா ஜெமிமார் ரோட்ரிக்ஸை கேள்விப்பட்டீங்களா? ஜெமிமார் ரோட்ரிக்ஸ் பற்றி கேள்விப்பட்டீங்களா? அதெல்லாம் பார்க்காதீங்க. அவங்க ஒரு கிரிக்கெட் பிளேயராக இருக்கிறாங்க. அமெரிக்கா ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் செமிஃபைனல் வந்துடுச்சு. அந்த அம்மா ஒதுக்கி விட்டாங்க அந்த பாப்பாவை. சிலதெல்லாம் அவங்கள கொஞ்சம் அப்படி அவங்கள அப்படி சைட்லைன் பண்ணிட்டாங்க, ஏதோ சில காரணங்களுக்காக. ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. வாய்ப்பு கிடைச்சப்போ அந்த மகள் என்ன பண்ணாங்கன்னா, கஷ்டமான ஒரு தேசத்துக்கு எதிராக விளையாடி நல்ல ரன் அடித்து தேசத்தை வெற்றி பெற வச்சுட்டான். இதுவரையிலும் நான் பார்த்து அந்த கிரவுண்ட் ஃபீல்டில் வந்து எல்லாரும் கடவுளுக்கு நன்றின்னுவாங்க. ஆனால் ஜெமிமார் ரோட்ரிக்ஸ் சொன்னாங்க, ஐ தேங்க் ஜீசஸ். நம்ம ஐ தேங்க், அப்படியே எனக்கெல்லாம் அப்படியே மாதிரி ஆயிட்டு நான்லாம். என்னெல்லாம் சொல்லுவாங்க, ஐ தேங்க் காட்னு தான் சொல்லுவான் எல்லாரும். ஆனால் அந்த பாப்பா சொல்லிச்சு, ஐ தேங்க் ஜீசஸ். இப்போ சொல்லிச்சு, இப்போ கஷ்டமான சூழ்நிலையெல்லாம் கடந்து வந்தீங்களே,
அப்போ நீங்கள் என்ன யோசிச்சு என்ன பேசுனீங்க, அந்த வாயில் முணுமுணுத்தீங்களன்னா கடவுளுடைய வார்த்தை, பைபிள் வசனம். லட்சோப மக்கள் திரண்டு இருக்கிற ஒரு ஸ்டேடியத்தில், ஒரு ஆடிட்டோரியம், ஒரு ஸ்டேடியத்தில் நம்ம சின்ன ஒரு ஆள் பார்க்கறதுக்கு அவ்வளோதான் இருக்குது. அது சொல்லுது, இந்த கடவுளுடைய வார்த்தை தான் என்னை பலப்படுத்துச்சு. ஒவ்வொரு தடவையும் எனக்குள்ளே பயம் வரும்போதெல்லாம் அந்த வார்த்தையை நான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார். அது ஸ்போர்ட்ஸா, அது உலக பிரகாரமான காரியமாங்கிறது அடுத்த விஷயமானால், அங்கேயும் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர். பைபிள் வசனத்தை தரோவா சொல்லுது. அது சொல்லுது, மாலையில் அழுகை என்றால் காலையில் என்னது, காலையில் அக்களிப்பு. என் வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ அவமானங்கள், எவ்வளோ நிந்தைகள் என்னை தள்ளி வச்சாங்க. ஆனால் என் ஜீசஸ் என்னை இவ்வளோ தூரம் சுமந்து கொண்டு வந்தான். என் ஜீசஸ் இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வந்தான். எல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டான். என்னடா இது, கடவுள்னு சொல்லாமல் ஜீசஸ்ன்னு சொல்லிடுச்சு. ஏன்னா ஜீசஸ் மட்டும்தான் அந்த உலகத்தில் ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. வசனம் தான் அது சொல்றத பாப்பா. இந்த வசனங்கள் தான் எனக்கு பலனை கொடுத்துச்சுன்னு. வசனத்தோட வேல்யூ தெரிஞ்சவங்க தான் அதை பயன்படுத்துவாங்க. வசனத்தோட வேல்யூ தெரிஞ்சவங்க வேதத்தை வாசிப்பாங்க. மகிழ்ச்சியா மன மகிழ்ச்சியா இருக்கு அவங்களுக்கு. ஒரு பெரிய பொக்கிஷ சாலையை திறக்கிற மாதிரி அது. ஒரு பெரிய லைப்ரரிக்குள்ள போற மாதிரி அது. நல்ல புக்கங்களை படிக்கிறவங்களுக்கு விருப்பமா இருக்கிறவங்களுக்குன்னா ஒரு லைப்ரரிக்குள்ள போனால் எவ்வளோ ஆனந்தமா இருக்குமோ. ஒரு லைப்ரரியில் போய் விட்டிங்கன்னா நான் வரவே மாட்டேன். சாயந்தரம் எப்போ சாத்துறாங்களோ அப்போ தான் வரும். அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்கள எடுத்து போய் உள்ளே விட்டிங்கன்னா எப்படி இன்ட்ரெஸ்டாக இருப்போம். அதுபோல் பைபிள் உள்ள ஒருத்தர் பூந்துட்டாங்கன்னா வெளியே வரவே முடியாது. ஏன்னா அது சுரங்கம், தங்க சுரங்கம். ஒரு சந்தோஷம் அலேலுயா வருதா? இப்போ தங்கத்தை எடுத்து கையில் விட்டா தான் அலேலுயான்னு சொல்லுவ போல. வசனம் சொல்லுகிறது, விலையேற பெற்ற தங்கம், விலையேற பெற்றது உங்ககிட்ட இருக்குது. நீ பெரிய பணக்காரன், பெரிய பணக்காரி, ஐஸ்வர்யவான். கையில கர்த்தருடைய வேதம் இருக்கிறது, இருதயத்துல கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, வாயில கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. You are a richest person on this earth. Hallelujah. யார் நம்மள தரித்திரம் சொல்றாங்களோ, எது சொல்றாங்களோ, எனக்கு எப்பவும் சந்தோஷம் என்ன தெரியுமா? யார் எதை பற்றி சொல்றாங்க, வெளிப்புற தோட்டத்தை வித்து ஸ்டேட்டஸை தீர்மானிக்கிறவங்க யாரா வேணா இருந்துட்டோம். என் உள்ளுக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்கிறதுனால நான் பெரிய ஐஸ்வர்யவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிப்புற தோட்டத்தை பற்றி சில நம்மளை மதிப்பிட்டாலும் நான் சில உள்ளுக்குள்ள தேவனுடைய வசனம் இருக்கிறது. நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை அடிச்சு விடுறோம். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள ஐஸ்வர்யமான வார்த்தைகள் இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, விலையேறப்பட்ட தங்கத்திலும் அது மேலானது, பொன்னிலும் பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும், தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதாயிருக்கிறது. அவைகளாலும் அது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதால் மிகுந்த பலன். வசனம் வாசிக்கிறதுல இல்ல, கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. வசனம் வாசிட்டு போறது இல்ல, சொல்லிட்டு போறது இல்ல, கை கொள்ளணும். அதை பிராக்டிஸ்குள்ள கொண்டு வரணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ எனக்கு என்ன உண்டு? மிகுந்த பலன் உண்டு. அப்போ எது மன மகிழ்ச்சியா மாறணும்? கர்த்தருடைய வார்த்தை நமக்கு மகிழ்ச்சியா மாறணும். அது ஒரு மகிழ்ச்சிக்குரியதான் நம்ம நினைக்கணும். நம்ம எல்லாரும் வாயில வயிற்றுல அடிச்சுக்கிறோம். ஐயோ தங்கம் ஒரு சவரம் 90,000. இப்போ எவ்வளோ சிஸ்டர் ஒரு சவரம்? 93. பற்றி அப்டேட்டடாக இருக்கிறாங்க. இப்போ 93, 90, 93. அடுத்த வாரம் வந்தால் 97. அதை நான் கூட கிண்டலாக சொல்லுவேன். 1,10,000, 20,000 நீயே என்ன பண்ண முடிவு பண்ணிடு. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும்போது அதிர்ச்சி அடைய மாட்டேன். நம்ம 1,20,000, 30,000 நீயே கணக்கு போட்டுக்கா. இப்படி ஆயிடுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுவான். 3,000, இன்னும் ஒரு 4,000 அப்படி ஏற்றிக்கிட்டே போவான். கொஞ்சம் சந்தோஷப்படலாம், பரவாயில்ல, நான் சொன்னது இன்னும் வரல. தங்கம் விலை ஏறிடுதான். அதுக்கு வயிற்றுல வாயில் அடிச்சுக்கிறது. கல்யாணம் எப்படி பண்ண போகிறேன், இது எப்படி கொடுக்க போகிறேன், அது எப்படி கொடுக்க போகிறேன். அன்றைக்கி 5 சவரம் கொடுத்தோம், இன்றைக்கி 5 சவரமே கொடுத்தாலும் 10 சவரமாக தான் கதகுது கணக்கு. அவ்வளோ கஷ்டம். கல்யாணம் எப்படி பண்ணுறது? அதெல்லாம் அழிஞ்சு போகிற தங்கம், அழியாத தங்கம் கர்த்தருடைய வார்த்தை. நீ தான் பெரிய ஆள். அல்லேலூயா. வசனத்தை யார் வாயில் வச்சு அறிக்கை செஞ்சு வசனத்தை பேசி ஜெபம் பண்ணுறாங்களோ அவங்கள மாதிரி ஐஸ்வர்யவானவங்க அந்த உலகத்தில் யாருமே கிடையாது. உங்களை மாதிரி ஐஸ்வர்யவானவங்க உலகத்தில் யாருமே கிடையாது. அல்லேலூயா. அதனால் அந்த தங்க விலை ஏறிச்சுருந்தா அதெல்லாம் நம்ம கவலையே பட வேண்டியதில்லை. எப்போ வேணால் ஏறும், எப்போ வேணால் ஏறட்டும், எப்போ வேணால் இறங்கட்டும். ஒரு பூமி எதிர்த்து வந்தால் என்ன ஆகுது, எல்லாம் போய் சேர வேண்டியதுதான். ஆனால்
கர்த்தருடைய வார்த்தை வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் வார்த்தைகளோ ஒரு நாளும் ஒரு நாளும் ஒரு நாளும் ஒழிந்து போகவே போகாது. ஹalleluya. Heaven and earth may pass away but not my word. எல்லாம் கடந்து போகும், ஆனால் என் வார்த்தை கடந்து போகாது. வானம் போகும், பூமி போகும். ஆமென். 119ஆம் சங்கீதம் எத்தனை பேர் படிச்சுக்கிறீங்க? வேதம் கர்த்தருடைய அதிகாரமுள்ள வார்த்தை. வேதம் கர்த்தருடைய நம்ப தகுந்த வார்த்தை. வேதம் கர்த்தருடைய வல்லமையான வார்த்தை. அந்த சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா 176 வசனம் வருதா? 176 வசனம் 8 பிரிச்சிருப்பாங்க. 8 பிரிச்சிருப்பாங்க. அது என்னன்னா எபிரே ஆல்பபெட்டில் ஹாலஃப்னா ஆலஃப்ல ஆரம்பிக்கிற 8 வசனம், அப்புறம் ரெண்டாவது பெத்தில் ஆரம்பிக்கிற 8 வசனம், அப்புறம் கிம்மல்ல ஆரம்பிக்கிற 8 வசனம். அது மாதிரி ஆலஃப், பெத்து, கிம்மல், டேலத்து, ஹே, ஹா, வாயின் அப்படின்ட்டு வார்த்தைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த 22 ஆல்ஃபபெட்டுக்கும் 8 வசனம் பிரிச்சிருப்பாங்க. அப்போது 22 × 8 எவ்வளோ? 176. அப்போ ஒவ்வொரு வசனமும் எதில் ஆரம்பிக்குதுன்னா அந்த 8 வசனத்துலேயும் ஆலஃப்ங்கிற அந்த ஆன்றெல்லாம் நம்ம ஊரில் ஈன்னு அது மாதிரி ஆலஃபில் தான் எல்லா வசனமும் ஆரம்பிக்கும். அந்த அடுத்த வசனம் வரது எப்படி ஆரம்பிக்கும்? பெத்துலேருந்து ஆரம்பிக்கும். இப்படி ஆரம்பிக்கும். அப்போது இந்த வார்த்தை 176 வசனம் இருக்குங்க. அதில் கிட்டத்தட்ட 170 வசனங்கள் கடவுளுடைய வார்த்தையை பற்றி சொல்லுகிறது. வார்த்தை 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 வார்த்தை. அல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்கிறான், இது மட்டும் என் மகிழ்ச்சியாக இல்லைன்னா நான் எப்பயோ துக்கத்திலேயே செத்து போயிருப்பேன். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, நீங்கள் சபைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க, கடவுளுடைய வார்த்தை மட்டும் இல்லை என்றால் நீங்கள் எப்போது அழிந்து போய்விடுப்பீர்கள். கடவுளுடைய வார்த்தை தான் உங்களை மேன்மைக்காய் கொண்டு வந்திருக்கிறது. லிட்ரலாகவே சொல்ல கேட்டிருக்கிறேன். இந்த நீங்கள் இன்னைக்கு மட்டும் அந்த வசனத்தை இன்னைக்கு சொல்லிடலன்னா நான் தவறான ஒரு முடிவை நான் எடுத்திருப்பேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க. மற்ற இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது கூட அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை, அந்த வார்த்தையில் ஜீவன் உண்டு. ஆமென். சரியான நேரத்துக்கு போய் மக்கள் அது டச் பண்ணுது. ஆமென். தவறுகளை சுட்டி காட்டுகிறது. அல்லேலூயா. தவறுகளை சரி செய்கிறது. அல்லேலூயா. நம்ம உற்சாகப்படுத்துகிறது. ஆமென். அந்த வார்த்தை தான் நமக்கு என்னவா மாறணும்? மன மகிழ்ச்சி. அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சி. அடுத்தது வேதத்தில் என்னது? அதுதான் நல்ல ஔஷதம். அது என்னவா சொல்லுங்க எல்லாரும். எத்தனை பேருக்கு நல்ல மருந்து? நல்ல மருந்து. நீங்க போறீங்களா டாக்டர்கிட்ட, என்ன கேட்குறீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? உங்களை ஆரோக்கியப்படுத்துகிற மருந்து வேணும் இல்லையா? என்ன சார் 4 நாளாக மாத்திரை போடுறேன், ஒன்றும் கேட்க மாட்டுது. டாக்டர் சொல்ற 4 நாள் கழிச்சுவா வேற எழுதி தரேன்றாரு. சொல்கிறாரா இல்லையாம்மா? ஏன்னா இதுவரையும் போட்டது உனக்கு என்ன ஆகல, எடுக்கல. அப்புறம் போகிறோம், இதை போட்டு 4 நாள் வான்றார். டேல் 4 நாளா 4 நாளா 4 நாளாக என்ன பண்ணிக்கிறோம்? போயினே இருக்கிறோம். வியாதி என்ன பண்ணதில்லை, தீர்ந்த பாடில்லை. ஆனால் ஒரு கட்டம் வருது, சரியான ஒரு மருந்து மாட்டுது, உடனே என்ன ஆயிடுறோம்? அந்த மருந்து தான் இந்த மருந்து. வாழ்க்கைக்கு என்னென்ன மருந்துகளை யூஸ் பண்ணுறோம். இந்த மருந்தை யூஸ் பண்ணிப்பார். உன் துக்கத்தில் ஒருபோதும் அழிந்து போக மாட்டேன். உன் துக்கத்தில் ஒரு நாள் அழிந்து போக மாட்டேன். தோல்வியில் என்ன துவண்டு போக மாட்டேன். எதிரிகளை உன்னால் ஜெயிக்க முடியும். பிசாசின் கிரியைகளை உன்னால் ஜெயிக்க முடியும். சோர்வுகளை ஜெயிக்க முடியும். போராட்டங்களை ஜெயிக்க முடியும். கண்ணீரை ஜெயிக்க முடியும். வேதனைகளை ஜெயிக்க முடியும். நமக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். அல்லேலூயா. வார்த்தை என்கிற வாளை ஏந்தி நாம் யுத்தம் செய்வோமாக. அதுக்காக பங்காய் உட்காரவே கூடாது. வியாதி, பலவீனங்கள், கஷ்டங்கள் எல்லாம் வரும். நமக்கு துக்கத்தில் அழியாமல் இருப்பது தான் கடவுள் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். வார்த்தையாகிய மருந்தை கொடுத்திருக்கிறார். அதை நீ திறந்து வாசிக்கும் பொழுது அது உனக்குள்ளாய் போய் மருந்தாய் மாறி கிரியை செய்ய ஆரம்பிக்கும். யாராவது சொல்ல முடியுமா கர்த்தர் வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறாராம்? யாரோட வார்த்தையினாச்சும் குணமாக்குமா? ஆண்டோட வார்த்தை மட்டுமே குணமாக்கும். அந்த குணமாக்குகிற வார்த்தை நீ பேசினால் அதுவும் உன்னை குணமாக்கும். மற்றவர்களையும் அது குணமாக்க வல்லதா இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு இடத்துல ஜோம் பண்ண சொன்னாங்க ஒரு பாஸ்ட்டுக்கு. ஐயா, இந்த பாஸ்ட்டு பலவீனமாக இருக்கிறார், ஜோம் பண்ணுங்கன்னு. நான் என்ன பண்ணேன், 91ஆம் சங்கீதத்தை மனப்பாடமாக சொல்லி இது அவருடைய வாழ்க்கையில் அப்படியே நடப்பதாகன்னு சொல்லி ஜோம் பண்ணி முடிச்சிட்டேன். பக்கத்தில் வந்து கேட்டார், என்னையா ஜோம் பண்ண சொன்னால் 91ஆம் சங்கீதம்? நான் சொன்னான், இன்னும் 2 நாளில் பாருங்க எப்படி வரப்போகுது ரிசல்ட்டுன்னு. சுகமாயிட்டாரு. என் வார்த்தையை சொல்ல, கர்த்தர் வார்த்தையை சொன்னேன். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், உங்கள் வார்த்தை தான். ஒரு வார்த்தை என் வார்த்தை இல்லை. ஒரு வார்த்தை நான் பேசலை, எல்லாம் உங்கள் வார்த்தை. உங்கள் வார்த்தைக்கான மரியாதையை நீங்கள் தான் காப்பாற்றி ஆகணும் ஆண்டவரே.
அதனால் இந்த வார்த்தை உங்கள் வார்த்தை, இதை நான் சொல்லிட்டேன். நான் பெரிய சுகமாக்குற ஊழியக்காரன் அப்படி இப்படிலாம் கிடையாது. நான் ஏதோ கிராமத்தில் அற்பமான ஒரு ஊழியக்காரன். ஏதோ வசனத்தை உங்களுக்கு கொடுத்த வசனத்தை நான் பேசுகிறேன், சொல்கிறேன். சுகமாகணுன்ட்டு ரொம்ப என்ன சொல்லி ரொம்ப தாழ்த்திட்டு சொல்லிட்டு நான் சுகமாயிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் வந்துட்டேன். ஆனால் பார்த்து சுகமாயிட்டாரு பாஸ்டர். எங்கே போனாலும் 91 சங்கீதத்தையே சொல்லி நீங்கள் ஜோம் பண்ணிடுறீங்களே, அதான் ரகசியமா? நாமா, எங்கள் அம்மா அப்பா சொல்லி கொடுத்த ரகசியம். இன்றைக்கும் காலையிலையும் சரி நைட்டும் சரி எதுதான், அதே பேசின காலத்தை ஓடுறது இல்லை அப்படி நினச்சிடக்கூடாது. அது எக்ஸ்ட்ரா. இது என்னது இது? அதுக்கு இது கூட எக்ஸ்ட்ரா. இது அதெல்லாம் நம்ம படிக்கிறோம், இது எக்ஸ்ட்ரா. இப்போ நீங்கள் அதை படிச்சிருக்கீங்களா? எத்தனை பேர் 91 சங்கீதத்தை வாக்குத்தத்தமாக சொல்கிறீங்களா? அதுதான் நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ அது வசனத்தை சொல்லும் பொழுது என்னதான், என் துக்கத்தினால் அழிய மாட்டேன். ஏன்னா வசனம் எனக்கு என்னுடைய கால்களுக்கு தீபமும். அந்த 22:8 அந்த ஒவ்வொரு 8க்கும் ஒரு தலைப்பு இருக்குது. அது இப்போ சொல்ல என்ன இல்லை, நேரம் இல்லை. அப்புறம் நீங்கள் மன மகிழ்ச்சி வேற மாதிரி ஆகிடும். சபையில் கூட வந்தால் எப்போ மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க சொல்லுங்கள்? பிரசங்கம் எப்படி இருக்கணும்? இல்லை ஜோவியெல்லாம் இருந்தால் எப்படி இருப்போம்? காரசாரமாக என்ன பண்ணுவோம்? அப்படிலாம் இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கர்த்தர் உங்களோட பேசுகிறாரு. உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தர வல்லவர். அல்லேலூயா. கர்த்தரை தேடுங்க. உங்களுக்கு மன மகிழ்ச்சி பக்கத்தில் பார்த்து கர்த்தரை தேடுங்க. இன்னும் ஒன்று இருக்குது. அதுக்குள்ளேயே பிரதர் ஒருத்தர் கண்ணாடி கைட்டாரு. இன்னும் ஒரு குறிப்பு இருக்குது. அந்த பிரதர் யாருன்னு நான் சொல்லலை, சரியா? பிரதர் கண்ணாடி கைட்டேன். இப்போ நார்மலாக அப்படின்னா சில நேரங்களில் பாஸ்டர் முடிக்க வராருன்னு வந்து லேண்ட் ஆகிறாரு இப்போது. ஆனால் அங்கே லேண்ட் ஆக முடியல. ஏன்னா அங்கே என்ன இருக்குது, ஏதோ கல்லோ ஏதோ இருக்குது. அதனால் திருப்பி என்ன பண்ணோம், கொஞ்சம் அப்படி தூக்குவோம். அடுத்து கடைசியாக ஒரே ஒன்று சொல்லிட்டு ஜோம் பண்ணிடலாம். கரெக்டாக ஏசியா 58:13 வாசிங்க. சீக்கிரம் வாசி. ஏசியா 58:13. ஓய்வு நாள்லே ம் 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 எல்லாம் சொல்ல, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. நல்லா சொல்லுங்க. The mouth of the Lord has spoken it. கர்த்தருடைய வார்த்தை இதை சொல்லிட்டு. யாருடைய வாய்? நான் சொல்லட்டுமா? உங்க வாழ்க்கையில் மன மகிழ்ச்சி வேணும்னா கர்த்தருடைய நாளை மன மகிழ்ச்சி நாளா நீ எண்ணணும். கர்த்தருடைய நாளை துக்கமான நாளா நீ எண்ணக்கூடாது. மன மகிழ்ச்சி நாளா நீ எண்ணினா, அதை ஓய்வு நாளா நீ எண்ணினா, பரிசுத்த நாளா நீ எண்ணினா, கர்த்தர் சொல்றாரு, யாக்கோபுடைய சுதந்திரத்தால உன்னை நான் போஷித்தனும் பூமியின் உயர்ந்த இடத்துல. கர்த்தருடைய சமூகத்தில் ஆலயத்தில் வரத்தை அவாய்ட் பண்ணவே கூடாது. கர்த்தருடைய நாள் அது. வாரத்தில் ஒரு நாள் கர்த்தரை ஆராதிப்பதற்கான நாள், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிற நாள், துதிக்கிற நாள், அவர் கொடுத்த எல்லா காரியங்களும் மகிமை செலுத்துகிற நாள், எல்லாரோட ஒருமனப்பட்டு எல்லாரோட ஐக்கியப்பட்டு ஜெபிக்கிற ஆராதிக்கிற நாள், ஐக்கியத்தை நிலைநாட்டுகிற ஒரு நாள். கர்த்தரிடத்தில் எப்படி இருப்பியா? மன மகிழ்ச்சியாய். ஆண்டவர் சொல்றார், உன் காலை விலக்கி பாருங்க, ஓன் வே, ஓன் பிளஷர், ஓன் வேர்ட்ஸ். இங்கிலீஷ்ல இருக்கு, ஓன் வே, ஓன் பிளஷர், ஓன் வேர்ட்ஸ். சொந்த வழி, சொந்த பேச்சு, சொந்த இஷ்டம், இஷ்டமான வழி. அதுக்கு பதிலா இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் களி கூர்ந்து நான் மகிழ்வேன், களி கூர்ந்து மகிழ்வேன். 2026 everyone has to make a decision that I will not go anywhere. I will be in the presence of God to worship Him. ஆண்டுடைய சமூகத்தில் இருந்து நான் ஆராதிப்பேன். 2026 நீங்கள் எல்லாரும் ஒரு பொருத்தனை பண்ணீங்கன்னா உங்களை பூமியின் உயர்ந்த இடத்துல வேறு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஏறி இருக்கும்படி பண்ணுகிறார்? ஆமென். நீங்கள் அப்படியே ஏரோநாட்டிக்கல் சயின்ஸ் அப்படியே மேலே போவீங்க, மேலே போயிடுவீங்க. என்னங்க மேலே போவீங்கன்னா உயர்ந்த இடங்கள்ல உங்களை உயர்ந்த இடத்துல உங்களை ஏறி இருக்கும்படி பண்ணுவாருங்க. நீங்கள் ஏங்க அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ பயப்படுறீங்க? பரலோகம் போகிறதுக்கு அவ்வளோ பயமா? மேலே போகிறதுக்குன்னு தான் ஒருத்தர் ஐயோ இவ்வளோ சீக்கிரம் மேலே அனுப்பிடுறாரு. மேலே போயிடுவீங்க. ஆசீர்வாதத்தில் நீங்கள் மேலே போயிடுவீங்க.
எல்லாம் பக்கத்தில் ஆசீர்வாதத்தில் நீங்கள் மேலே போயிடுவீங்க. அல்லேலூயா. இப்போது ஒரு பொருளை தூக்கி போடுறீங்க, அது எங்கே விழும்? கீழே விழுமா? விழுமா? ஏன் விழும்? புவி ஈர்ப்பு விசை இல்லையா? புவி என்ன பண்ணுது? மேலே போகிற பொருளை ஈர்க்குது. ஏரோப்ளேன் மட்டும் எப்படி போகுது? ஏங்க, மேலே போகிற பொருள் கீழே விழுதுன்னா ஏரோப்ளேன் மட்டும் எப்படி போகுது? அது என்ன விசை? என்ன விசை? ஏரோடைனமிக்ஸ். ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு எதிரான எதிர்வினை உண்டு. அப்போ இது புவி ஈர்ப்பு விசை, இது ஏரோடைனமிக்ஸ். அப்படின்னா அதில் 2 பெரிய என்ஜின் இருக்கும், அவ்வளோ மக்கள் இருப்பாங்க, லக்கேஜ் இருக்கும், பெட்ரோல், ஒயிட் பெட்ரோல் ரொம்ப இருக்கும். இவ்வளோத்தையும் அது தூக்கிட்டு போகுதுன்னா அதுக்கு ஒரு விசை இருக்குது. அது பேர் என்ன? ஏரோடைனமிக்ஸ். அது என்ன பண்ணுன்னா காற்றை கிழித்து கொண்டு போகிற ஒரு வேகம் அதுக்கு இருக்கு. இன்னைக்கு நேரங்களில் சில நேரங்களில் அந்த பூமி நம்மள என்ன பண்ணுது? பாவமும் இச்சையும் கர்த்தரை தேடக்கூடாம, கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கக்கூடாம என்ன பண்ணுது? கீழே இழுக்குது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தான ஏரோடைனமிக்ஸ். 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 புவியீர்ப்பு விசை கீழே இழுக்குது. ரொம்ப பேர் இழுக்கப்பட்டு கிடக்குறாங்க. என்ன இழுக்கப்பட்டு கிடக்குறாங்க? ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வர்றதில்ல, கர்த்தரை தேடுறதில்ல, உபவாசங்களை வர்றதில்ல, ஜபங்களில் வரதில்ல. என்ன புவி ஈர்ப்பு விசை என்ன பண்ணுது? இழுக்குது. வேலைக்கு போகிறவங்களாம் போங்க, உங்களை நான் எதுவும் சொல்ல, சம்பாதிங்க, நல்லா சம்பாதிங்க, நல்லா சம்பாதிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வீட்டிலலாம் இருக்கிறீங்களா? வரலாமே. ஏன்னா புவி ஈர்ப்பு விசை இழுக்குது. பரிசுத்த ஆவியானவர் ஏரோடைனமிக்ஸ் உங்களுக்குள்ள இருந்தாருன்னா மேலே பறந்துடுவீங்க. கர்த்தருடைய நாளை மனமகிழ்ச்சி நாளா எண்ணுவீர்களாக. அங்கே தான் உங்களுக்கு மனமகிழ்ச்சி உண்டு. கர்த்தருடைய நாளை நீ எண்ணுவாயாக, மனமகிழ்ச்சி உண்டு. அல்லேலூயா. கல்யாணம் பண்ணின்னு வரவங்களுக்கு நான் வந்ததும் சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் என்ன பண்ணாத, சர்ச்சை முடிச்சுட்டு போ, மறுவு கூட. அப்படிதான் சொல்லியிருக்கேன். அப்படி தானே சொல்லியிருக்கேன், எல்லாருக்கும் அதான் சொல்லு. மனமகிழ்ச்சி டபுள் ஆகணும்னா முதல்ல இங்க தேவ சமூகம், அப்புறம் தான் அங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரமா கர்த்தருடைய சமூகத்தில் இருந்துட்டு போ, ஆராதிச்சுட்டு போ. ஆபகுக்கு என்ன சொல்றாரு? கர்த்தருக்குள் எப்படி இருப்பேன்? எப்போ மகிழ்ச்சியா இருப்பேன்? அத்தி மரம், ஆட்டு மந்த, திராட்சை கொடியில என்னால எதுவுமே இல்லை. ஆனா கர்த்தருக்குள் எப்படி இருப்பேன்? இது பேர் தான் ரட்சிப்பின் சந்தோஷம். வெளியே இருக்கிறது எல்லாம் என் மகிழ்ச்சியை தீர்மானிக்கிறது இல்லை. வெளியே இருக்கிறதுலாம் எனக்கு மன மகிழ்ச்சி இல்லை. அதெல்லாம் திராட்சை பழம் வரும் போவோம், ஆடு இருக்கும் மாடு இருக்கும் வரும் போவோம், எல்லாம் இருப்பாங்க போவாங்க வருவாங்க. ஆனால் எனக்குள்ளே நான் மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு இடம் உண்டு, கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். அல்லேலூயா. அதனால எப்பவும் ஒரு டிசைட் பண்ணோம். 2024 எவ்ரி ஒன் ஹேஸ் டு டிசைட் தட் நான் 2026 கர்த்தருடைய நாளை கர்த்தருக்கு கொடுத்துட்டு தான் மறு வேலை. அல்லேலூயா. அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்துட்டு தான் மறு நேரம். அல்லேலூயா. அப்போ உங்கள் வாழ்க்கையில் மன மகிழ்ச்சி வேணும்னா முதல் காரியம் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருங்க, தேவனுடைய வார்த்தையில் மன மகிழ்ச்சியாக இருங்க. 3வது கர்த்தருடைய நாளில் மன மகிழ்ச்சியாக. எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். இன்னைக்கு துக்கத்தோடு வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் இந்த இடத்துல மகிழ்ச்சி வச்சிருக்கிறாருங்க. பிரதர், இந்த மகிழ்ச்சி தற்காலிகமானது இல்லை. இட்ஸ் நாட் அன் டெம்பரரி ஆர் டிரான்சிட்டரி ப்ளஷர். இது ஒரு ஜீவனுள்ள ஒரு ஜீவனுள்ள மகிழ்ச்சி. எல்லாரும் எழுந்து நில்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். எல்லாரும் வெளியே இருக்கிறவங்களாம் உள்ள வாங்க, ஜெபித்து முடிக்க போகிறோம். எனக்கு மன மகிழ்ச்சி நல்ல மருந்து. மன மகிழ்ச்சி கர்த்தருடைய நாளை நீ அசட்டை பண்ணாமல் இருந்து நான் டிவைன் கவரிங், ஒரு தெய்வீக பாதுகாப்பு உனக்கு உண்டு. டிவைன் எக்ஸால்டேஷன், ஒரு உயர்வு உனக்கு உண்டு. அது 2த்தையும் தருவது இதுதான் கர்த்தருடைய நாளை மன மகிழ்ச்சி நாளாக எண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கி கர்த்தர் உங்களை மன மகிழ்ச்சியால் நிரப்ப விரும்புகிறாரு. வீட்டில் மன மகிழ்ச்சி இல்லை, கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனைங்க, டிஸ்யூனிட்டி, 2 பேருக்குமே பிரச்சனை, பிரிவினையினால் மன மகிழ்ச்சி எழுந்துட்டு இருக்கிறீங்க. சில நேரங்களில் சில வீட்டுக்குள்ளே இருக்க விரும்புறதில்லை. எதுக்கு இங்கே இருக்கணும்? ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்பா இருந்தாலும் எதுக்குப்பா அந்த வீட்டில் இருக்கணும் நினைக்கிறீங்களா? வேலை மேலே மன மகிழ்ச்சி இல்லை. வேலைக்கு போகிறீங்க, பயங்கரமான குழப்பமான சூழ்நிலை,
நல்ல ஒரு சமாதானம் இல்லை, அக்கம் பக்கத்தில் சமாதானம் இல்லை. கர்த்தர் நீங்க சொல்றாரு, என் மகிழ்ச்சியில் நீ தலைச்சிருந்தீனா மற்ற எல்லா மகிழ்ச்சி உன்னை தேடி வரும். என் மகிழ்ச்சியில் நீ தலைச்சிருந்தீனா மற்ற எல்லா மகிழ்ச்சி உனக்கு வரும். உனக்கு எது மகிழ்ச்சி? நிரந்தரமான மகிழ்ச்சி. உங்களுடைய சமூகத்தில் நிரந்தரமான எனக்கு மகிழ்ச்சி ஆண்டவரே. கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் let God give you delight in your life. Let God give you good pleasure in your life. Joyful heart is a good medicine. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே மன மகிழ்ச்சியுள்ள ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க. மகிழ்ச்சியாக வந்து உம்மை ஆராதிப்பதற்கு என் இருதயம் மகிழ்ச்சியாக இருக்கணும் ஆண்டவரே. ரட்சிப்பின் சந்தோஷம் இருந்தா பவுல் சிலா மாதிரி சிறையில் இருந்தாலும் பாடிட்டு இருப்போம். ரட்சிப்பின் சந்தோஷம் இருந்தால் ஆபகுக் மாதிரி என்ன சொல்லுவோம் தெரியுமா? எதெல்லாம் என்னை விட்டு போனாலும் நான் ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ளே நான் களி கூறுவேன். ரட்சிப்பில் நான் மகிழ்ந்திருப்பேன். ரட்சிப்பு ஒரு பெரிய கிரேட்டஸ்ட் கிஃப்ட்டு. ஆண்டவர் உனக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். ஆண்டவர் கொடுத்துருக்க மிகப்பெரிய ஒரு பரிசு ரட்சிப்பு. இலவசமாக கொடுத்துருக்கிறார். ரத்தத்தை கொடுத்துருக்கிறார். ஜீவனை கொடுத்துருக்கிறார். சிலுவைக்கு போய் கொடுத்துருக்கிறாரு. இந்த ரட்சிப்பால தட்டாத ஆண்டவர்கிட்ட கேளு இன்னைக்கு, ஆண்டவரே உடைய சமூகம் எனக்கு மன மகிழ்ச்சியாய் மாறட்டும். ஆண்டவரே உடைய வார்த்தை எனக்கு மன மகிழ்ச்சியாய் மாறட்டும். உடைய நாள் எனக்கு மன மகிழ்ச்சியாய் மாறட்டும். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை அப்படியே உயர்த்தி ஒரு நிமிடம் ஜெபித்து நான் முடிக்க போகிற. லெட் அஸ் அனலைஸ் அவர் லைஃப். நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கலாமா? எது நம்முடைய மகிழ்ச்சியாக இருக்கிறது? உலகத்தின் மகிழ்ச்சியெல்லாம் தற்காலிகமானது, கடந்து போய்விடும். கடந்து போய்விடும். கடந்து போய்விடும். கண்கள் பார்ப்பதெல்லாம் கடந்து போய்விடும். காதுகள் கேட்பதெல்லாம் கடந்து போய்விடும். கடவாத ஒன்று, அழியாத ஒன்று இருக்கும் என்றால் கடவுளுடைய வார்த்தை, அவருடைய சன்னிதானம், அவருடைய நாள். ஓ ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் கடைசியாய் ஒப்பு கொடுத்து நாம் செபித்து தருவதற்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே மகிழ்ச்சி என்னும் கட்டினால நிலை கட்டும் ஆண்டவரே. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், மகிழ்ச்சி என்னும் கட்டினால நிலை கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். கரங்கள் அப்படியே உயர்த்தி தேவ சமூகத்தில் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு நாம் அர்ப்பணித்து, ஆண்டவரே நான் மன மகிழ்ச்சியாக இருப்பேன். சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். வாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றி நீ மன்னான என்னையே உன் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றி நீ மன்னான என்னையே உன் கண்கள் கண்டதே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். காலை நேரத்தில் உங்களுக்கு எது மன மகிழ்ச்சியாக இருக்கிறது? உங்கள் மனதின் மகிழ்ச்சியை தொலைத்து விட்டு நீங்கள் வந்திருக்கிறீர்களா?
உங்கள் மகிழ்ச்சியை நீங்கள் வேறு எதிலோ தேடுகிறீர்களா? நிரந்தரமான மகிழ்ச்சி அவர் சமூகத்தில் தான் இருக்கிறது. அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு நல்ல மருந்தாய் மாறும். உங்கள் காயப்பட்ட இருதயத்துக்கு அது நல்ல மருந்தாய் அது மாறும். உடைக்கப்பட்ட இருதயத்துக்கு, விழுந்து சோர்ந்து போன உனக்கு சகோதரா சகோதரி, joyful heart is a good medicine. நல்ல மகிழ்ச்சியான இருதயத்தை ஆண்டவர் உனக்கு தருவாராக. பிரசன்னத்துக்கு போ, வேதத்தை திற. உன் துக்கத்துக்கு பதில் அங்கே இருக்கிறது. உன் வியாதிக்கு பதில் அங்கே இருக்கிறது. உன் கண்ணீருக்கு பதில் அங்கே இருக்கிறது. உன் சோர்வுக்கு பதில் அங்கே இருக்கிறது. உன் சோதனைக்கு பதில் அங்கே இருக்கிறது. உன் வீழ்ச்சிக்கு பதில் அங்கே இருக்கிறது. உன் வாழ்க்கையின் எல்லா போராட்டங்களுக்கு பதில் அங்கே இருக்கிறது. அந்த தங்க பெட்டகமாகிய பொக்கிஷத்தை திறந்து பார். நீ வாழ்வதற்கு அது உனக்கு வழிகாட்டும். நீ வாழ்வதற்கு உனக்கு சொல்லிக் கொடுக்கும். உன் குடும்பத்தை நடத்த சொல்லிக் கொடுக்கும். உன் வேலை மீது நடந்து கொள்ள சொல்லிக் கொடுக்கும். அக்கம் பக்கத்திலே பழகுவதற்கு, நன்றாய் வாழ்வதற்கு சொல்லிக் கொடுக்கும். அது பரிசுத்தமாய் வாழ்வதற்காக அது சொல்லிக் கொடுக்கும். மிரியமும் பிரான்சிஸும் முன்னால் வாங்க. உங்களுக்காக நாம் செபிக்க போகிறோம். எல்லாரும் முன்னால் வாங்கப்பா. 2 பேரும் கரங்களை அவங்களுக்கு நேராக நீட்டி கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக என்னுடைய வாழ்க்கை மன மகிழ்ச்சியினால் எப்பொழுது நிரப்பி இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக மெல்லற கரங்களை நீட்டி அவர்களை வாழ்த்தி, என் சகோதரனை என் சகோதரியை நீ கோடா கோடியாய் பெருகுவாயா. கர்த்தருடைய மன மகிழ்ச்சி உனக்குள் எப்போது உங்களுக்குள் இருப்பதாக. நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக இருப்பீர்களாக. வற்றாத நீரூற்றாய் இருப்பீர்களாக. நீங்கள் கைடுகிற எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உங்கள் திருமண பந்தம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தது போல, யோசேப்புக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்தது போல இந்த பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த மகன் ஆண்டவரை கனிதரும் செடியாக, நீருற்றனில் நாட்டப்பட்ட செடியாக கர்த்தாவே மகனை ஆசீர்வதிங்க. அந்த மகளை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு தேவையான வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற யோசேப்பின் ஆசீர்வாதங்கள், கர்ப்பத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், ஸ்தனத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், வானத்திற்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த பிள்ளைகள் வருவதாக. இவர்கள் மனமகிழ்ச்சியால் நிரம்பியிருப்பார்களாக. கடவுளுடைய மனமகிழ்ச்சியை அனுபவிப்பார்களாக. இவருடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. அநேக குடும்பங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருப்பார்களாக. எடுத்துக்காட்டாமல் இருப்பார்களாக. கடவுளுக்காக ஊழியம் செய்வார்களாக. கொடுப்பதிலே, செய்வதிலே, ஊழியத்திலே முனைப்போடு செய்வதிலே ஆண்டவரே அவர்கள் முன்மாதிரியாக இருப்பார்களாக. ஆண்டவரே இந்த பிள்ளைகள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதை மற்றவர்கள் பார்த்து மகிழ்ச்சி அடைவார்களாக. ஆண்டவருடைய காரியங்களை முதன்மையாய் நிற்பார்களாக. வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் மேலான ஆசீர்வாதமான வாழ்க்கை இருக்கும்படிக்கு இந்த பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் நாங்கள் ஒரு சேர வாழ்த்துகிறோம். ஆண்டவரே மகனை மகளை அப்படியே பெருக பண்ணுவீராக. கர்த்தர் பெருக பண்ணுவீராக. வாழ்த்தி ஆசீர்வதி கரங்களை தரி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. Thank you. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தாவே இந்த நாளில் எல்லாருக்கும் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னத்தினால் எல்லாரையும் மூடுங்க. பலவீனமாக இருக்கிற மகள் ஜெரோலினுக்கு நல்ல சுகத்தை கர்த்தர் கொடுங்க. நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க. இங்கே யாரெல்லாம் காய்ச்சலோடு வந்திருக்கிறாங்களோ, பலவீனமாக வந்திருக்கிறாங்களோ, வியாதியோடு வந்திருக்கிறாங்களோ, சோர்ந்து போய் வந்திருக்கிறாங்களோ, படுக்கையில் இருக்கிறாங்களோ, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்களோ, எல்லாரையும் கொடுக்குறோம். எல்லாருக்கும் நல்ல சுகத்தை கொடுங்க. எல்லாருக்கும் நல்ல பலனை கொடுங்க. ஆண்டவரே இந்த நாளில் எல்லாருக்கும் மன மகிழ்ச்சியை கொடுங்க. கவலை பாரங்களை நீக்குங்க. உங்கள் வார்த்தை ஏன் கொண்டு வந்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து என் ஜப வீட்டில் மகிழ பண்ணுவேன்னு சொல்லி உங்கள் ஒரு வார்த்தை இந்த நாளில் அவர்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். இன்றைக்கு ஆண்டவரே கடந்த காலத்தை நினைத்து கவலைப்பட்டு குழம்பாதபடிக்கு என்னோட ஆண்டவர் இருக்கிறாரு. அவர் என்ன மன மகிழ்ச்சியாக வைப்பார். அதுவே எனக்கு நல்ல ஔஷதம்னு சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. முறிந்த ஆவி அவர்கிட்ட எடுத்து போடுங்க. கவலையின் ஆவி எடுத்து போடுங்க. மன மகிழ்ச்சியை தாங்க. குடும்பத்தில் இருக்கிற வறுமை, தரித்திரம், நெருக்கடி, போராட்டம், குழப்பம், சோர்வு எல்லாம் நீங்கட்டும். ஆண்டவரே நல்ல சுகம், பலன், சுகிச்சம், ஆரோக்கியம் எல்லாம் உண்டாகட்டும். இருக்கிற அந்த சகோதரி ஈசப்பனை கர்த்தர் தொடுங்க. அவருக்கு நல்ல சுகம் கொடுங்க. ரட்சிப்பு உண்டாகட்டும். இந்த வருடம் ஞானஸ்தானம் எடுக்கட்டும். என்ன யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்கல எல்லாம் ஞானஸ்தானம் எடுக்கட்டும். சர்ச்சுக்கு வராத எல்லா குடும்பங்களுக்காக செபிக்கிறேன். அந்த சகோதரனுக்காக செபிக்கிறேன். அந்த சகோதரிக்காக செபிக்கிறேன். அந்த குடும்பத்துக்காக செபிக்கிறேன். வாலிப தம்பி தங்கச்சிக்காக செபிக்கிறேன். எல்லாரையும் சபைக்கு கொண்டு வாங்க. கர்த்தருடைய மகிமை இருக்கட்டும். இன்றைக்கு 6 மணிக்கு இருக்கிறதான வேத பாட வகுப்புல ஆண்டவரே பிள்ளைகள் எல்லாம் வந்து கலந்து கொள்ள கிருபை தாங்க. சபையுடைய தேவைகளை
சந்திங்க. சபைக்கு ஸ்பீக்கர் பாக்ஸ் வாங்குவதற்கு தேவையை சந்திங்க. ஆண்டவரே இன்னுமா இந்த கிறிஸ்மஸ் தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே வாரத்தில் சபை கட்டுமான பணிகளை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து நடத்துங்க, நன்மை செய்யுங்க. ஆண்டவரே எங்களை பலப்படுத்துங்க. இந்த உலகத்தில் நாங்கள் தான் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்கள், இந்த உலகத்தில் நாங்கள் தான் செல்வந்தர்கள், இந்த உலகத்தில் நாங்கள் தான் மேன்மைக்குரியவர்கள். காரணம் கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு இருக்கிறது, கர்த்தருடைய வேதம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரலோக தகப்பனுடைய தகப்பனாய் மாறிவிட்டார். ஆகவே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எல்லா பிள்ளைகளை வாழ்த்தி சுகம், சுபிட்சம், செழிப்பு, சேமம், மேன்மை, ஆசிரியர் எல்லாரும் தலைமையில் தங்கி இருப்பதாக. இந்த வார்த்தைகளை பிசாசோடு இருந்துட்டு எடுத்து போடாதபடி அது மனதிற்கு போய் ஆழமாய் பதிந்து விசுவாசத்தில் வளர உதவி செய்யும். மனமகிழ்ச்சியை நல்ல ஔஷதம், அந்த ஔஷதத்தோடு கூட வாழ கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை